ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நாகா. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படின்னு காட்டும். அந்த ஆன்லைன் தட்டினீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பின்னை நன்றெண்ணி பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. பேரா மாநில தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவரும் தேசிய தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவரும் ஆகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திருவாளர் அர்ச்சுனன் முனியாண்டி அவர்களே, இன்றைய இந்த இயங்கலை, அதாவது ஆன்லைன் இயங்கலை பயிர்களத்தில் பயிற்றுனர்களாக நமக்கு பெரிய அளவில் உதவி செய்ய பெருமனதோடு ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா திருவாளர் நாகலிங்கம் அழகேந்திரன் அவர்களே, இவர் எஸ்கே சென்ட் ஆந்தனி தெலுவின்தான் பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர். அடுத்ததாக நம்முடைய மற்றொரு ஆசிரியர், தொழில்நுட்ப அதிகாரி, நண்பர், அருமை இளவல் ஐயா திருவாளர் மேகநாதன் ஜெகதீசன் அவர்களே. மேகா சார் ஜென்ரட்டா 2 தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியர் தற்பொழுது. இதற்கு முன்பதாக அவர் தாப்பா ரோட் பிகேஜி தொழில்நுட்ப அதிகாரி ஆசிரியர் செயற்பாட்டு நடுவர்கிறார். இந்த தொழில்நுட்பத் துறையில் கணினி, இணையம், இப்படி இந்த துறைகளில் ஆழ்ந்த அனுபவம், பட்டறிவு, தெளிவு, நுணுக்கம், நுட்பம், இது எல்லாம் உள்ளவர் நம்முடைய ஐயா மேகா அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த புரவம் வலைப்பதிவு வழியாகவும் பிறகு புலனத்தின் வழியாகவும் நான் சில காணொளிகளை பகிர்வேன். பேரா மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுடைய வெற்றிகள், இது போன்ற காணொளிகள்லாம், பள்ளி நிகழ்ச்சிகள்லாம் நான் பகிர்ந்திருக்கின்றேன். பேரா தமிழ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு காணொளி ஒளியலை நாம் வைத்திருக்கின்றோம், யூடியூப் சேனல். அதுல நீங்க பார்க்கின்ற அத்தனை வீடியோவும் அதுல பதிவேற்றம் செய்து உதவி செய்தவர் நம்முடைய மேகா அவர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் இது தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இது சொல்லுகின்றேன். இந்த வேளையிலே அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல திரு நாகா அவர்களை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன், முதல்ல விடுபட்டுருச்சு. திரு நாகா அவர்களும் தமிழ் மொழி ஆசிரியராக இருந்தாலும் கூட இந்த தொழில்நுட்பத்துறையிலே நல்ல ஒரு ஆழ்ந்த பட்டறிவு உள்ளவர். அவருடைய வாத்தியார் என்ற யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு உதவியாக நிறைய காணொளிகளை அவர் அங்கே பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார். நிறைய உதவியாக இருக்கும். நானும் கூட இப்பொழுது அதை ஒவ்வொன்றாக புறவம் வலைப்பதிவிலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அது ஐயா திரு நாகா அவர்கள். அடுத்து 3ஆவதாக இன்னொரு பயிற்றுனர் நம்மோடு இருக்கிறார். ரொம்ப பேச மாட்டார் அவரு, பிறகு பேசும்பொழுது நீங்க பார்க்கலாம். சிறிபீடோர் தேசிய பள்ளியினுடைய தமிழ் மொழி ஆசிரியர் ஐயா திரு சுந்தர் அவர்கள். அவர் தமிழ் மொழி ஆசிரியராக இருந்தாலும் கூட தொழில்நுட்பத்திலே முதன்மை பயிற்றுனராக இருக்கின்றார். நல்ல ஒரு பண்பாளர், அருமை இளைஞர், சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், நிறைய வகையில் நமக்கு உதவியாக இருக்கின்றார். இன்னும் நிறைய பேசலாம் இவங்களை பத்தி, நமக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் அவங்களுடைய அறிமுகத்தை பற்றி. இவர்கள் மூவருக்கும் இந்த இயங்கலை பயில்களத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இப்போதைய வரைக்கும் என்னுடைய கணி திரையிலே 99 ஆசிரியர்கள் இப்போது நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த அருமைக்குரிய 99 ஆசிரியர்களையும் சேர்த்து அனைவருக்குமாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இது ஒரு முதல் முயற்சி. இந்த முதல் முயற்சி இப்போதைய பொறுத்தவரைக்கும் இந்த நிமிடத்தில் நாம் எதிர்பார்க்கவில்லை 100 பேர் கலந்து கொள்வார்கள் என்று. 100 பேர் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கின்றேன்.
இந்த வெற்றி தொடர வேண்டும், நிறைய ஆசிரியர்கள் பயன்பெற வேண்டும். அடுத்தடுத்த வாரங்களில் நாம் இன்னும் என்ன செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறது. உங்களிடமிருந்து கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம், அதை செய்வோம் என்று சொல்லி இன்னும் நேரத்தை கடத்தாமல் இப்பொழுது நான் நம்முடைய இந்த வெபினார் 1 வெபினார் சாத்து இயங்கலை பயில்களம் 1 இதனுடைய தலைப்பு மின் கற்றலும் கூகுள் வகுப்பறை பயன்பாடும். மின் கற்றலும் கூகுள் வகுப்பறை பயன்பாடும் என்ற தலைப்பில் இந்த பயில்களத்தை நாம் முறையாக இப்பொழுது தொடங்குகின்றோம். நம்முடைய பயிற்றுனர்கள் பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் நமக்கெல்லாம் ஒரு தலைமையுரையாக உரையாற்றுவதற்கு நமது மரியாதைக்குரிய பேராமாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவரும் தேசிய தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவருமாக இருக்கின்ற நம்முடைய ஐயா திருவாளர் அர்ஜுனன் முனியாண்டி அவர்களை ஓரிரு வார்த்தைகளை பேசி தொடங்கி வைக்க அன்போடு அழைக்கின்றேன். ஐயா. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்த பெரா மாநில திணைக்களத்தின் பள்ளி பிரிவின் உதவி இயக்குனர் ஐயா திரு சர்குணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் பயிற்றுனர்களுக்கும் வாழ்த்துக்களை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இவ்வாண்டு மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வருகை புரிந்து பாடம் கற்றது வெறும் 51 நாட்கள் மட்டுமே. அதன் பிறகு நீங்கள் அறிந்தது, அதாவது தற்சமயம் உலக மக்களை அச்சத்திலும் ஆட்டி படைக்கும் கொரோனா நச்சில் காரணத்தால் அரசாங்கம் 18 மார்ச் முதல் 28 ஏப்ரல் வரை நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை அமல்படுத்தியுள்ளது. இதனால் அனைவரும், குறிப்பாக மாணவர்கள் கட்டாயம் வீட்டிலே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் இல்லிருப்பு கற்றல் வாயிலாக பாடங்களை கற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் சிறந்த முறையில் கற்றல் கற்பித்தல் கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டதால் ஆசிரியர்கள், குறிப்பாக தொழில்நுட்ப திறன் கொண்டு இயங்கலை, புலனம், தொலைவரி, கூகுள் வகுப்பறையில் கற்றலை சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றனர் என்றால் அது மிகையாகாது. ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர்கள் இரவு பகல் பாராமல் இணையத்தில் பல கற்பித்தல் நுணுக்கங்களை திரட்டி நன்முறையில் செயல்படுகின்றனர். குறிப்பாக சிறந்த முறையில் பாடங்களையும் மாணவர்களுக்கு கொடுக்கின்றனர். மலேசிய கல்வி அமைச்சு யுபிஎஸ்ஆர் தேர்வு நடைபெறாது என்று அறிவித்த போதிலும் இது ஆசிரியர்களின் அக்கறையும் பொறுப்பையும் வெளிப்படுத்துகிறது. கணினி தொழில்நுட்பம் துறையில் நன்கு திறம் பெற்ற ஆசிரியர்கள் இயங்கலை வாயிலாக மிக விரைவாகவும் சிறப்பாகவும் கற்றலை தயாரித்து வழங்க முடியும். ஆனால் இத்துறையில் சற்று வாய்ப்பு பெறாமல் ஆசிரியர்களுக்கும் உதவுவதற்காக சில நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்று இன்று நடைபெறவிருக்கும் இயங்கலை பயில்கலையாகும். குறிப்பாக ஆசிரியர்கள் தங்களுடைய தொடர்ந்து இந்த பயில்கலையில் சிறப்பாக செயல்படுவதற்கு மற்ற ஆசிரியர்களும் உதவுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். இந்த இயங்கலை பயில்களம் வழியாக போதிக்கப்படும் எளிய வழிமுறையை ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டு மேலும் திறம்பட கற்றல் கற்பித்தலை செயல்படுத்துவதற்கு பேருதவியாக இருக்கும் என நம்புகிறேன். இன்று கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்று கற்ற விஷயங்களை மற்ற ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வேளையில் ஆசிரியர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியை சமர்ப்பிக்கும். குறிப்பாக
கணினி, தொலைவரி அல்லது மடிக்கணினி, தொலைக்காட்சி இல்லாத மாணவர்களுக்கு எந்த வகையில் பாடங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்ற வழிமுறைகளை ஆசிரியர்கள் நன்கு உணர்ந்து அவர்களுக்கு தொடர்ந்து பாடங்களை போதிக்க வேண்டுமாய் கேட்டு, இறுதியாக இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்த நமது பேரா மாநில திணைக்களத்தின் தொடக்கப்பள்ளி நிர்வாகப் பிரிவு உதவி இயக்குனர் ஐயா திரு சர்க்குணன் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த பயிற்சியை சிறந்த முறையில் வழிநடத்தும் இளம் பயிற்றுனர் ஆசிரியர்களுக்கு எனது நன்றி கலந்த பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இது போன்ற பயிற்சிகள் தொடர வேண்டுமாய் இவ்வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இதுவரையிலும் ஒரு ஆக்கப்பூர்வமான நேரையிலே நமக்கெல்லாம் ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கின்ற மாதிரியான ஒரு அருமையான ஒரு தலைமையுரை வழங்கி சிறப்பு செய்திருக்கின்ற ஐயா திருவாளர் மு. அர்ச்சுனன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த பணி நாம் இன்று தொடங்கி இருக்கின்றோம், இது தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான எல்லா உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் தலைமை ஆசிரியர் கழகம் வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சரி ஆசிரியர்களே, வணக்கம். புதிதாக நுழைந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நன்றி. இப்பொழுதுதான் நம்முடைய இந்த இயங்கலை பயிர்களத்தில் நுழைந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போதைக்கு 113 ஆசிரியர்கள் இதில் நாம் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். ஆசிரியர்கள் உங்களுடைய கணினி அல்லது கைபேசியில் ஒலி வாங்கி மைக் அதை அடைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சமயங்களில் இடையூறாக ஆகக்கூடும். அதனால் நீங்கள் பேசும் பொழுது மட்டும் உங்களுடைய ஒலி வாங்கியை, அதாவது மைக் ஆன் பண்ணி பேசலாம். நீங்க உங்களுடைய காணொலியை நீங்கள் ஆன் பண்ணியே வைத்திருக்கலாம். நீங்கள் எழுந்து நடமாடும் பொழுது உங்களுடைய காணொலியை தயவு செய்து நீங்கள் அடைத்து விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது காணொலியை மட்டும் அடைச்சிட்டு போங்க, லைன் அடைச்சிடாதீங்க. அப்புறம் மீண்டும் நீங்க ஆன்லைன் கூட நுழைய வேண்டியிருக்கும். இந்த நினைவூட்டலோடு நம்முடைய பயிற்சியை தொடங்குகின்றோம். இப்பொழுது நான் உங்கள் அனைவரையும் ஐயா திருவாளர் நாகலிங்கம் அலங்கேந்திரன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நாகா. வணக்கம் ஐயா. இன்னும் ஒருத்தர் மைக் ஆஃப் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். சரி, ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஸோ முதல் அங்கமாக ஆசிரியர் திரு மேகவர்ணன் அவர்களை இப்பொழுது அவருடைய அதாவது அவருடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ள அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐயா திரு சர்க்குணன் அவர்களுக்கு நன்றி. நான் நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, நேராக நான் தலைப்புக்கு சென்றுறேன். சரி, இன்று நான் கூகுள் வகுப்பறையை ஒரு அறிமுகம் செய்ய உள்ளேன். ஓகே, முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குரோம் திறந்தோம்னா உங்க எல்லாத்துக்கு என்னோட கணினி திரை உங்களுக்கு காட்டப்படுகிறதா? தெரியுது ஐயா. ஓகே சார். ஓகே, முதல்ல நம்ம கூகுள் குரோம் திறந்துட்டு பிறகு நம்ம சைன்இன் பண்ணோம். இப்போ நான் இங்க சைன்இன் பண்ணிட்டேன், அதனால என்னோட படம் காட்டுறீங்க. அப்படி சைன்இன் பண்ணாத பட்சத்தில் இருந்தனா சைன்இன் பட்டன் இருக்கும், சைன்இன் பண்ணி போய் நம்ம சைன்இன் பண்ணணும். ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, சைன்இன் பண்ண பிறகு இங்க பாத்தீங்கன்னா இது இந்த பட்டன் பேர் ஜி சூட் பட்டன் சொல்லுவோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்னு இருக்கும். பெரும்பாலும் நம்ம கேபிஎம்மோட ஐடி போட்டோம்னா இங்க நம்மளுக்கு மேலே இங்கே இருக்கும். இப்போ இதை நான் கேபிஎம் ஐடியில் எனக்கு தனிப்பட்ட ஐடினால என்னோட கீழே இருக்கு. ஓகே, கிளாஸ் ரூம். சரி, இப்ப இது நான் பங்கு கொண்ட கூகுள் வகுப்பறைகளும் நான் நடத்துகிற கூகுள் வகுப்பறைகளும் இங்க இருக்கு. ஏதாவது 4 ஒரு 5 வகுப்பறைகள் இங்க இருக்கின்றன.
சரி, அப்படி உங்களோட இங்க காலியா இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்க வந்து வகுப்பறை ஒன்றும் செய்யல, இல்லாட்டி எந்த வகுப்பறை ஒன்றும் நீங்க பங்கு பெறல. அப்ப இது நீங்க இப்போதான் நம்ம வந்து வகுப்பறை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டல் பட்டன் இருக்கு பாத்தீங்களா? வணக்கம் மேக ஐயா, உங்களுடைய ஸ்கிரீன் கொஞ்சம் வெளியே ஆயிடுச்சு. திரும்பவும் நீங்க ஷேர் ஸ்கிரீன் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர்ல தான் இருக்கு சார் என்னோட. இல்ல செட் பாக்ஸ் எல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தான். அவங்க என்னோட ஸ்கிரீன் அங்க கிளிக் பண்ணிருக்காங்களா பாருங்க, மேல என்னோட பேர் போட்டு பிரசன்டேஷன் இருக்கும் ரைட்ல, அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் வரும். வருதுங்களா? வருதுங்களா சார்? ஏதோ சிக்கிட்டுங்களா சார் ஸ்கிரீன் வராம? மெகா உங்களோட ஸ்கிரீன் எனக்கு தெரியல. ஆமாங்களா சார்? ஏன்னா அங்க 2 ஸ்கிரீன் இருக்கு. ஸோ நீங்க 2வது ஸ்கிரீன் திறக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கிரீன் இருக்குங்க. ஸோ இதுல Okay, வந்து புரியுதுங்களா பாத்தீங்கன்னா சார்? உங்களுடைய பிரசன்டேஷன் தெரியும். ஆமா ஆமா. So அதை நீங்க print பண்ணீங்க. நீங்க 2 படம் இருக்கும் மேகவர்ணனோட. சோ அதுல வந்து ஒன்று வந்து அவருடைய முகம் காட்டுறதும், இன்னொன்னு வந்து அவருடைய ஸ்கிரீன் காட்டுறதும். சோ நீங்க ஸ்கிரீன் காட்டுறத வந்து பின் பண்ணிக்கோங்க. அங்க பாருங்க ஒரு பின் பட்டன் இருக்கும். சோ அந்த பின் அமுக்குனீங்கன்னா அது வந்து லான்ச் ஆயிடும். ஓகேங்களா? தெரியுது? நல்லா இருக்கும். தொடரலாமா? ஓகே மேகா. ஓகே ஓகே மெகா தொடருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த கூட்டல் பட்டன் இருக்குல்ல, இதை தட்டினீங்கன்னா வந்து கிரியேட் கிளாஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஜாயின் கிளாஸ் இருக்கும், இன்னொன்று வந்து கிரியேட் கிளாஸ். ஜாயின் கிளாஸ் வந்து நம்ம வேறொருவரோட வகுப்பறை நுழையிறதுக்கு பயன்படுத்துறது. கிரியேட் கிளாஸ் வந்து நம்ம வந்து வகுப்பறையை உருவாக்கி மாணவர்களோ இல்லாட்டி மற்ற ஆசிரியர்களோ நம்ம கூட வந்து பங்கு பெற செய்யுது. ஓகே, நான் கிரியேட் கிளாஸ் தட்டிட்டேன். என்னோட வந்து இது சொந்த அக்கௌண்ட்னால இந்த மாதிரி ஒரு இது காட்டுது. இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம கேபிஎம் ஐடி பார்த்தா அது பெரும்பாலும் காட்டாது. ஓகே ஓகே, கிளாஸ் நேம் வரப்ப கண்டிப்பா நம்ம வந்து கிளாஸ் நேம் சப்ஜெக்ட் 2 கொடுத்தாகணும். ஓகே, கிளாஸ் நேம் வந்து நான் வந்து எந்த வகுப்பு, உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன். சப்ஜெக்ட் எந்த பாடம், ஓகே, இவ்வளவுதான். இப்போ ஒரு வகுப்பறையை நம்ம உருவாக்கியாச்சு. இது வந்து நான் இப்ப உருவாக்கினேன் அந்த வகுப்பு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஒண்ணு இருக்கும், கிளாஸ் ஒர்க், பியூப்பிள், மார்க். ஓகே, இது 4 இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரீம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆசிரியர்ல வந்து ஒரு அறிவிப்பு செய்யறதுக்கு மாணவர்கிட்டயோ இல்லாட்டி அங்க உள்ள மற்ற ஆசிரியர்கள்ட்டயோ அறிவிப்பு செய்ய பயன்படுத்துறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க். ஓகே, இதுலதான் வந்து நம்ம மாணவர்களுக்கான அந்த பயிற்சிகளை வழங்குவோம். வணக்கம் சார். சார் நீங்க சொல்றது விளங்குது, பார்க்க முடியல. ப்ளீஸ் பார்க்க முடியுதுங்களா டீச்சர்? சரி, என்னோட ஸ்கிரீன் நீங்க பின் பண்ணிருக்கீங்களா டீச்சர்? மேல பிரசன்டேஷன் சொல்லி இருக்கும் பாருங்க டீச்சர். இருக்குங்களா டீச்சர்? தெரியல சார், மறுபடியும் எங்கன்னு சொல்லுங்க சார். இல்ல இப்ப தனபாலன் சார் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சரி மேகா சார், நீங்க உங்களோட இதை பிரசன்டேஷனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போங்க சார், அப்புறம் எல்லாருக்கும் வந்துடும். ஓகே சார். வருதுமா சார்? ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இருக்கு, கிளாஸ் ஒர்க், பியூப்பிள், மார்க்ஸ். ஓகே, ஸ்ட்ரீம் நான் சொல்லிட்டேன். ஓகே, கிளாஸ் ஒர்க் வந்து இங்க வந்து நம்ம மாணவருக்கான அசைன்மெண்ட் பயிற்சிகளை வழங்குறோம். ஸோ இந்த இடத்துல காலியா இருக்கு, ஏன்னா நான் இன்னும் எதுவுமே வழங்கலை, ஏன்னா கிளாஸ் தான் நம்ம உருவாக்கணும். அடுத்து பியூப்பிள். ஓகே, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ். ஓகே, டீச்சர்ஸ் வந்து நான் ஒண்டி இருக்கேன். இப்போ நம்ம வந்து வேற டீச்சர் யாராவது கொலாபரேட் பண்ணணும்னா நான் அவங்களை வந்து இங்க ஆட் பண்ணலாம். வேற ஒருத்தவங்க ப்ரெசென்டிங் பண்றாங்க போல, எனக்கு துர்கா யாழினி, எனக்கு பதில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ். சார் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா சார்?
தெரியுதுங்களா ஸ்கிரீன்? மணிக்கணும் இன்னொரு ஆசிரியர் வந்து ஸ்கிரீன் லான்ச் பண்ணிட்டாரு. அதனால அது நிறைய பேருக்கு இருந்திருக்காது. ஏன்னா உங்களோட பின் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட கிடைச்சிருக்கும். அவங்க பின் பண்ணாத பட்சத்துல மற்ற ஆசிரியர் ப்ரெசென்ட் பண்றது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பின் ப்ரெசென்ட் பண்றதை நிறுத்தணும். துர்கா டீச்சர் உங்களோட ப்ரெசென்டேஷனை நிறுத்திடுங்க. ஸ்டாப் ப்ரெசென்டிங்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிருங்க டீச்சர். நன்றி டீச்சர். ஓகேங்களா சார்? ஸ்கிரீன் வந்துருச்சுங்களா சார்? இப்ப நீங்க மறுபடியும் பண்ணுங்க சார். ஏன்னா நிறைய டீச்சர்களுக்கு தெரியாது, அதனால நீங்க மறுபடியும் வந்துருங்க. சரி சரி சார். ஓகே சார், தெரியுது சார். ஓகே தொடறேன் சார். ஓகே, இங்க இந்த பியூப்பிள்ல நம்ம கிளிக் பண்ண பிறகு இங்க பாத்தீங்கன்னா மேல டீச்சர்ஸ் இருக்கும். ஓகே, டீச்சர்ஸ்ல வந்து நான் ஒண்டி தான் இருக்கேன் இதுல. ஸோ நம்ம வேற ஆசிரியர் இணைக்கிறதுனா இந்த பிளஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆசிரியரோட மின்னஞ்சல் முகவரி போட்டோம்னா அவங்களே வந்து நம்ம இந்த வகுப்பறையில் நினைச்சுக்கலாம். அப்ப அவங்களும் நம்மளோட இணைந்து இந்த பாடங்களை சொல்லி தருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம மாணவர்கள் நினைக்கிறது 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளே வந்து மாணவரோட மின்னஞ்சல் முகவரியை இங்க கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்றது. ஓகே, இது ஸோ நம்ம இதுல வந்து ஒவ்வொரு மாணவரோட மின்னஞ்சல் முகவரியை நம்ம தனித்தனியா நம்ம உள்ளீடு செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து இந்த வகுப்புல நுழையிறதுக்கான அழைப்புகள் வந்துடும். சரி, அடுத்து மார்க்ஸ். ஓகே, இதுல வந்து நம்ம கொடுத்த பாடங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன புள்ளி சொல்லுங்க டீச்சர். இப்போ நீங்க சொன்னீங்க ஆட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆசிரியர்கள் வந்து வகுப்புல நம்ம வகுப்புல நுழையலாம். ஸோ என் பள்ளியில நான் என்ன செய்யறேன்னா, ஒரு டீச்சர் வந்து ஒரு 6 வகுப்புகள் இருக்கு சார். 6 வகுப்புகளுக்கும் 6 வகுப்புகள் நம்ம திறந்துட்டோம். ஆமாங்க சார். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி மாணவர்களுக்கு, ஏன்னா முழுக்க முழுக்க மாணவர்கள் வந்து கைபேசி மூலமா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாங்களா சார்? ஏன்னா லேப்டாப் பட்சத்துல வந்து அவங்க கைபேசி, இப்ப ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு வகுப்புகள், இப்ப 1 மல்லிகை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1 மல்லிகை தேசிய மொழி, தமிழ் மொழி அப்படின்ற பல வகுப்புகள் திறக்கிறத விட ஒரு வகுப்புல எல்லா ஆசிரியர்களுக்கும் பாடங்கள் எல்லா போதிக்கிற ஆசிரியர்கள் வந்து ஆட் பண்ண முடியுமா? சரி அடிச்சு, இது வந்து நம்ம பள்ளியோட நிர்வாகத்தை பொறுத்து இருக்கு டீச்சர். பள்ளி தலைமை ஆசிரியர் சம்மதிச்சாங்கன்னா இப்ப இது நம்ம செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம இந்த சூழ்நிலையில வந்து இப்ப என்னோட பள்ளியில இப்பதான் நான் பள்ளிக்கு போனேன். என்னோட பள்ளி ஆசிரியர் இதுல இருக்காரு, அவருக்கும் தெரியும். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா வந்து ஆண்டு வரையா தான் திறந்திருக்கோம். 6 ஆண்டுகள் திறந்து அதுலயே வந்து எல்லா பாடமும் நாங்க போட்டுட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இது தவறு கிடையாது இல்லையா சார்? ஏன்னா வந்து இப்போ சில ஆசிரியர்கள் நான் வந்து இப்போ ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆசிரியர்கள் வந்து கோட் கொடுக்கும் போது மாணவர்கள் குழப்பம் அடைகிறாங்க. ஏன்னா 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள்லாம் கொஞ்சம் தவிக்கிறாங்க. எப்படி வந்து இந்த பின்ன வந்து போட்டுட்டு, ஏன்னா நிறைய இருக்கும் போன்ல நிறைய கிளாஸஸ் இருக்கும்போது பாடங்கள் எந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்றது கொஞ்சம் நம்ம வந்து அதை நம்ம அதை அரேஞ்ச் பண்றதுல கிடைச்ச. உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் சொல்ற மாதிரினா, இப்ப ஆண்டு 1 இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்க மாட்டேச்சு. ஆண்டு 1 அது உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல வந்து பாடங்கள் எல்லாமே போடுறப்ப அது டாபிக் நம்ம பிரிச்சிருவோம். இப்ப நாய்மொழி தனியா ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு இல்லைன்னா நான் கொடுத்துருப்பேன், எந்த ஆசிரியர் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல அது தவறு கிடையாது இல்லையா? ஏன்னா சில ஆசிரியர்கள் வந்து என்னுடைய வகுப்பறை அப்படின்றது நான் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறதுல அது தவறு கிடையாது இல்ல? இல்ல அது வந்து நம்ம பள்ளியே நம்மளோட நட்போட அந்த ஆசிரியர்களோட இது பொறுத்து எனக்கு இல்ல சார். அதுதான் தெளிவு. ஏன்னா நான் வந்து பள்ளியில ஐசிடி ஆசிரியர்னால நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வகுப்பறைக்கு எல்லா ஆசிரியர்களும் நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு ஆசிரியர்கள் பாடம் வாரியா நீங்க போடுங்க. அப்ப பாடம் தெரியுது சார், மாணவர்களுக்கும் அந்த நோட்டிபிகேஷன் போயிருது இந்த ஆசிரியர் பாடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இல்ல ஏன்னா சில ஆசிரியர்கள் வந்து முடியாதுன்றாங்க. அதனால நான் கேட்டு தெளிவுபட்டிருக்கேன். இதுல தவறு இல்லை. இந்த கேள்விக்கு வந்து நம்ம சர்வனர் சார் சரியா சொல்லுவார் நினைக்கிறேன் சார். சார் என்னோட ஒரு கருத்து இருக்கு, நான் சொல்லிடுறேன். டீச்சர் சொன்ன மாதிரி நீங்க தாராளமா செய்து கொள்ளலாம் டீச்சர். நீங்க எந்த விதமான உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்து தான் நீங்க உங்க பள்ளியில் வந்து எப்படி முடிவெடுக்கிறாங்களோ நீங்க அப்படி செய்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஆசிரியர், அதாவது ஒரு வகுப்பு நீ வைத்துட்டு அதுல மற்ற ஆசிரியர்கள் இணைத்துட்டு வகுப்பு வாரியாகவும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இப்ப என் பள்ளியில நான் அப்படித்தான் செய்து வைத்திருக்கிறேன்.
ஆனா தாராளமா நீங்க செய்துக்கலாம் டீச்சர். அது உங்களுடைய பள்ளிகள், உங்களோட வகுப்பு, அதாவது உங்க பள்ளியில எப்படி நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு ஆசிரியர் வந்து வேண்டாம், எனக்கு வந்து நான் தனியா செய்யணும் அப்படின்னு சொன்னாருன்னா அதை அவரும் செய்து கொள்ளலாம். இப்ப ஏன்னா நானும் தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு பாடம் தனியா இது நான் எஸ்கேல இருக்கிறதுனால தமிழ் மாணவர்களுக்காக நான் தனியா செய்து வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பாடம் கொடுக்கும்போது ஒரு வகுப்புக்கே கொடுக்க முடியாது பாருங்க. அப்ப தமிழ் மாணவர்களுக்காக நான் தனியா செய்து வச்சிருக்கிறேன். என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும், பாடங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு அதுலதான் வழங்குறேன். அப்ப அந்த 1ஆம் ஆண்டு மாணவர் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய இருக்காது. ஏன்னா 1ஆம் ஆண்டு அதுலயே கணிதம் எல்லா பாடமும் இருக்க போது, மற்றபடி இன்னும் ஒரு 3-4 டீச்சர் தான் தொடங்க போறாங்க. அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 4 கிளாஸ் தான் இருக்கும். இதுல வந்து ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்கு டீச்சர். ப்ரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாணவர்களுக்கு ஈஸியா இருக்கும், ஒரே வகுப்பா இருக்கும், டக்குன்னு அதுல போயிட்டு அவர் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது இதுல கான்ஸ் என்ன அப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ ஒரு ஆசிரியர் வந்து அதுல பாடம் கொடுக்க போறாரு, அவர் வந்து கட்டுரை கொடுக்க போறாரு, அதுல நிறைய விஷயங்கள் கொடுக்கும்போது அவர் வந்து அதை வகைப்படுத்த முடியாது, அவர் இன்னொரு டாபிக்கை கிரியேட் பண்ண முடியாது. அவர் டாபிக் கிரியேட் பண்ணாரு. இப்போ கட்டுரைக்கு ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஃபார்மனுக்கு ஒன்று தனியா பிரிச்சாருங்கன்னா கருத்துணர்கள்னு, அப்ப அவர் ஒரு டாபிக்கை கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி அவரால் செய்ய முடியாம போயிடும் அவரு அந்த வகுப்புல. ஏன்னா அவர் தனியா ஒரு டாபிக் கிரியேட் பண்ணாருன்னா அது ஒரு வகுப்பு மாதிரி ஆயிடும், அப்படின்னு ஒரு பாடம் மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் அந்த ப்ரோ அண்ட் கான்ஸ். இது வந்து ஆசிரியர்களுக்குள்ள ஒரு பள்ளியில இருக்கும்போது இது பிரச்சனை இல்லாம அவர்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம். இது என்னுடைய கருத்து. சரிங்க சார், நன்றி சார். தொடர்றேன். சரி சார். ஓகே, அப்படி நம்ம ஆசிரியர் நினைக்கிறதுனா இந்த பிளஸ் பட்டன், அப்புறம் மாணவர்களுக்கு இந்த பிளஸ் பட்டன் சொல்லிட்டேன். ஓகே, மாணவர்கள் வந்து மெகா மன்னிக்க வேண்டும். மெகா சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் ஆசிரியருக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய பயிற்றுனர்கள் அந்த பயிற்சியை வழிநடத்தும் பொழுது நமக்கு சில கேள்விகள் உடனடியாக வந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து நீங்க குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இடையில கேள்விகள் கேட்டு அவங்க பதில் சொல்லும் பொழுது நமக்கு நேரம் ஓடுது, அவங்க முடிக்க முடியாம போயிடும். அதனால இறுதியில நமக்கு 1/2 மணி நேரம் கலந்துரையாடல் இருக்கு. அப்ப வந்து நம்ம சிக்கல்கள்லாம் பேசணுமா, வரிசையா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் கேட்கும், எல்லாரும் அதை கவனத்துல எடுத்துக்க முடியும். இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்படி தீர்வு காண முடியும், கோர்வையா வரிசையா நம்ம இறுதியா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம பார்க்க போறோம். அதனால இப்போதைக்கு நம்ம அவங்க படைப்பை வந்து விட்டுருவோம், அவங்க முழுசா படைத்து முடிக்கட்டும். சரிங்களா? எல்லாரிடமும் ஒத்துழைப்பை வேண்டிக் கொள்கின்றேன். மெகா, நீங்கள் தொடரலாம். நன்றி ஐயா. சரி, இப்ப வந்து மாணவர்கள் வந்து நம்ம பல்கான பைட் பண்றோம்னா கிளாஸ் கோட் கொடுப்போம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் கிளாஸ் கோட் M4IVXAL இருக்கு. ஸோ இந்த கோட் வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த முதல் நம்ம கிளாஸ் பட்டன் இருந்ததுல காட்டுறேன். ஓகே, இந்த கிளாஸ் பட்டன்ல வந்து அவங்க ஜாயின் கிளாஸ் தட்டிட்டு அவங்க அந்த கிளாஸ் கோட் இங்க வந்து உள்ளீடு செய்ய வேண்டியதுதான். அப்போ உள்ளீடு செஞ்சாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட இந்த வகுப்பறைக்கு வந்துருவாங்க. ஓகே, இது வந்து அடிப்படை. சரி, ஆசிரியர் வந்து எப்படி ஒரு அசைன்மெண்ட் வழங்குறது மட்டும் நான் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன். ஓகே, கிளாஸ் ஒர்க் போயிட்டு மேலே கிளாஸ் ஒர்க் இங்கே போயிட்டு இந்த கிரியேட் பட்டன் இருக்குல்ல, ஓகே கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் இருக்கு, குயிஸ் அசைன்மெண்ட், கொஸ்டின்ஸ், மெட்டீரியல், ரீயூஸ் போஸ்ட். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு, டாபிக் நிறைய இருக்கு. ஓகே, உதாரணத்துக்கு வந்து அசைன்மெண்ட் செய்கிறேன். ஓகே, தலைப்பு என்ன தலைப்பு நம்ம கொடுக்குறோம், அந்த பாடத்துக்கான தலைப்பு நம்ம முதல் உள்ளீடு செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம நான் சொல்றேன். இது நான் தலைப்பு கொடுக்குறேன். அப்புறம் மாணவர்களுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் பண்ணிட்டு மாணவர்களுக்கு வந்து கூகுள் டாக்ஸ்ல ஒரு பாடத்தை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் அவங்களுக்கான அந்த கட்டளைகளை வந்து தெளிவாக கொடுத்தாகணும். இப்போ சிம்பிளான ஒரு கட்டளை கொடுத்துறேன். menonton video dengan teliti dan membina ayat dalam Google Docs dilampirkan. ஓகே, இப்போ மாணவருக்கு வந்து நம்ம யூடியூப் லிங்க் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, உதாரணத்துக்கு யூடியூப் போயிட்டு நம்ம கோவிட்-19 பற்றி தேடி பார்ப்போம்.
உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ சார் உங்களோட ஆடியோ வந்து மியூட்டட்ல இருக்கு போல சார், என்னால லிசன் பண்ண முடியல. இல்ல சார் என்னோட மியூட்டட் இல்ல சார். இல்ல சார், சாரோட மியூட்ல இல்ல. அது அந்த காட்டுறது வந்து உங்களோட மியூட் பண்ணியிருக்கிறது. நீங்க அவரு பேசுறது நீங்க வந்து உங்களுடைய போன்ல சவுண்ட் குறைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருங்க சார். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க சார். ஓகே, மேல இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்குவோம். ஓகே, காப்பி. ஓகே, ஆட் இங்க ஆட் பண்ணிட்டு யூடியூப் இருக்குல்ல, கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணா சில நேரத்தில் என்னன்னா அந்த வீடியோ வந்து ஃபில்டர் பண்ணியிருந்ததுனா நமக்கு இங்க காட்டாது. ஸோ அதனால தான் நான் இங்கிருந்து எடுத்தேன். அப்படி இங்கே சர்ச் பண்ணுறதுனா நம்ம சர்ச் பண்ணலாம், தவறு இல்லை. ஓகே, அந்த வீடியோ இருக்கு. ஓகே, நான் வீடியோ இணைச்சிட்டேன். பிறகு நான் கூகுள் டாக்ஸ் வந்து ஒன்று இணைக்கல. ஸோ அது வந்து நம்ம ஒன்று செய்யணும். ஓகே, கிரேட் கூகுள் டாக்ஸ். ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்தானே நம்ம வந்து மேல வந்து டைட்டில் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஓகே, மம்பின்னு ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். மாணவர் வந்து இங்க அவங்க உள்ளீடு செய்வாங்க. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேன் வியூ த ஃபைல் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா மாணவர் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பார்க்க மட்டும் தான் முடியும், அவங்களால வந்து திருத்த முடியாது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் கேன் எடிட் ஃபைல். இப்படி இருந்ததுன்னா அது வந்து கோப்பு வந்து ஒரே கோப்பா இருக்கும். மாணவர்கள் வந்து எல்லா மாணவர்களும் உள்ள நுழைஞ்சு ஒரே கோப்புல வந்து அவங்க திருத்தங்கள் செய்வாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம கொலபரேஷன் செஞ்சு அவங்க மாணவர்களை வந்து கொலபரேஷன் ஒர்க் கொடுத்தோம்னா நம்ம செய்ய சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ நான் வந்து மேக் எ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு இந்த இந்த தரவு வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து ஒரு நகலா போயிடும். அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க பதில் வந்து தனித்தனியாக அனுப்புவாங்க. ஸோ நான் இப்படி அனுப்புறேன். ஓகே, சைன். ஸோ நான் பெசைன் தட்டோடனே நேராக வந்து அந்த மாணவர்கள் வந்து உடனே அப்போ வந்து அந்த பாடம் வந்து சென்று அடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்கு, பெசைன் பண்ணிட்டேன். இல்லை இந்த பாடம் வந்து நம்ம டியூ டேட்லாம் கொடுக்கலாம் மாணவர்களுக்கு. உதாரணத்துக்கு நான் திரும்ப காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே டியூ டேட்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நோ டியூ டேட் இருக்கு. நோ டியூ டேட்னா வந்து நான் தேதி கொடுக்கல, எப்போ மாணவர் அனுப்புறோன்னு. உதாரணத்துக்கு ஒரு தேதி ஒரு நேரத்துக்குள்ள அவங்க அனுப்பி ஆகணும்னா நம்ம இங்கே கொடுக்கலாம். ஓகே, இந்த 23 26ஆம் தேதிக்குள்ள அவங்க கொடுத்துடணும். எத்தனை மணிக்குள்ள கொடுக்கலாம் சொல்லி டைம் நம்ம கொடுக்கலாம். அப்படி டைம் கொடுக்கலனாலும் சிக்கல் இல்லை. இது உதாரணத்துக்கு டாபிக் வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆசிரியர் கேட்டாங்க, ஆசிரியர் சரளா கேட்டிருந்தாங்க. இதே ஒரே வகுப்பா இருந்தது, நம்ம வந்து பாட வரையா குறிச்சுக்கிட்டோம்னா ஸோ அந்த பாடம் வந்து நம்ம டாப்பிக்கா செஞ்சலாம். அதுக்கு நாகா சாரும் பதில் சொல்லியிருந்தாரு. இங்கதான் இருக்கு அந்த டாபிக், நம்ம இங்கேயும் கிரியேட் பண்ணலாம். அந்த பாடம் கொடுக்குறப்ப இங்க நம்ம எந்த டாபிக் அந்த பாடம் போய் சேருது, அசைன்மெண்ட் போய் சேருது நம்ம இங்க கொடுக்கலாம். விக்டர் சார் டீச்சரும் ப்ரெசென்ட் பண்றாங்க. இப்ப விக்டர் சார் டீச்சர் டாப் ப்ரெசென்டிங் பண்ணுங்க டீச்சர். ஓகே, இது அசைன்மெண்ட் கொடுக்குறது சிம்பிளான ஒண்ணு. சரி, இது ஆசிரியர் ஏதோ இது வந்து ஜாயின் கிளாஸ் பண்ணி எதுவும் செஞ்சு பார்க்கணும் ஆசை விருப்பப்படுறீங்க டீச்சர்? அப்படி நீங்க ஒரு வணக்கம் மேகா ஐயா, விக்னேஸ்வரி டீச்சர்ஸ் பிரசன்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, விக்னேஸ்வரி டீச்சர் டாப் பிரசன்டிங் பண்ணுங்க டீச்சர். விக்னேஸ்வரி டீச்சர், விக்னேஸ்வரி சுப்பையா டீச்சர், தயவுசெய்து உங்களுடைய பிரசன்டேஷனை ஸ்டாப் பண்ணுங்க. விக்னேஸ்வரி டீச்சர் ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஓகே, நன்றி. மெகா தொடருங்க மெகா. ஓகே, இப்போ ஆசிரியர் ஏதோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா டீச்சர் உங்களோட கணினியில் இருந்தீங்கன்னா உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு இது மாதிரி கிளாஸ் கோடிங் இருக்கு, ஜாயின் கிளாஸ் பண்ணி பார்க்கலாம் டீச்சர். இதான் கிளாஸ் கோட். ஓகே டீச்சர், யாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்களா டீச்சர்? இல்ல,
இது வரைக்கும். ஓகே டீச்சர், மார்க்ஸ் நம்ம செம்ம பண்ணதை இங்கே பண்ணுவோம் டீச்சர். அப்படி நம்ம அவங்க அனுப்பிட்டாங்கன்னா இங்கே நம்ம செம்ம பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கும் மார்க்ஸ் நம்ம கொடுத்ததெல்லாம். ஓகே டீச்சர், சோஃபார் இது தவிர ஏதாவது கேள்வி இருக்காச்சு? நான் வந்து மிகவும் அடிப்படையாக தான் சொன்னேன் இந்த குறுகிய நேரத்தில். எதுவும் கேள்விகள் இருந்தா டீச்சர் கேட்கலாம் இறுதியில். சார் வணக்கம் சார். ஸோ நான் இதில் ஒரே ஒரு விஷயம் தப்பா பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் அப்போ நான் ஷேர் பண்ணுறேங்க சார். இந்து மதி தனபால் ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆசிரியர்கள் என்னுடைய ஸ்க்ரீனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுல சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து மாணவர்களை இணைக்கலாம். அதாவது பீப்பிள்ல போய் மாணவர்களை இணைப்பது. இந்த மாணவர்களை இணைப்பது வந்து நீங்க இப்ப அந்த முதல்ல ஒரு டீச்சர் கேட்டது மாதிரி தான். நான் என் பள்ளியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு கிளாஸ் நான் வைத்திருக்கிறேன். அப்ப அந்த வகுப்புக்கு உள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா நான் எல்லாரையுமே ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப அவர்கள் வந்து இங்க டாபிக்ல தமிழ் மொழி, சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்னு அவர்களுக்கு பாடம் வரியாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஸோ அப்ப அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்வாங்க பாடத்தை. சரி, இப்போ இந்த மாணவர்களை இணைத்தல் வந்து பல்கா எப்படி ஆட் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று, நம்ம வந்து கோட் கொடுத்து மாணவர்களை இணைக்கிறோம். இன்னொன்னு, நம்மளே வந்து மாணவர்களை இணைத்து வைத்துதல். ஸோ அப்படி பண்ணிட்டோம்னா மாணவர்கள் வந்து என்ன கோடு, இந்த கோடு டைப் பண்றோம், சிலபா வருது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு வராது. ரொம்ப சுலபமா நம்ம வந்து நம்ம மாணவர்களை இணைத்திடலாம். ஸோ அதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து டைப் நேம் ஒரு இமெயில். நேம் வந்து இப்போதைக்கு வராது, ஏன்னா அந்த மாணவர்கள் வந்து நீங்க உங்களோட கான்டாக்ட்ஸ்ல வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால அவங்களோட இமெயிலை நீங்க எடுத்து போடணும். ஸோ இந்த இமெயிலை வந்து பள்ளியின் ஐசிடி டீச்சர், அதாவது அட்மின், ஜிசியோட அட்மின் இருப்பாங்க, கூகுள் கிளாஸ் ரூம் அட்மின், அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸல் ஃபைல் வடிவத்துல கிடைச்சிடும். அப்ப அந்த ஆசிரியர்கிட்ட நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க போட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கிறேன். அதாவது நான் தான் எங்க ஸ்கூலோட ஐசிடி டீச்சர்னால நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல தஹாப் அண்ட் திங்காத்தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க சார்ட் பண்ணிட்டு இப்ப டர்ஜா சத்து மட்டும் இங்க இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன செய்வேன், இந்த டர்ஜா சத்துல உள்ள அனைத்து மாணவர்களோட ஐடியா அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து, இப்ப டர்ஜா சத்து வந்து இது வரைக்கும் இருக்கு, இது டர்ஜா 2 போயிடுச்சு. ஸோ இதை அப்படியே நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு அந்த வகுப்பறைக்கு போய் மன்னிக்கணும். ஓகே, அந்த வகுப்பறைக்கு போயிட்டு நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒவ்வொரு மாணவர்களோட இமெயில் ஐடியும் இங்க 1 by 1 வந்துடும். ஸோ இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு மாணவர்களோட இங்க வந்துடும். ஸோ நீங்க இன்வைட் பண்ணிருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மாணவர்கள் வந்து அவங்களோட பேர்ல வந்து இங்க இன்வைட் ஆயிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா அந்த மாணவர்களோட பேர் எல்லாம் வந்து இங்க இன்வைட் ஆயிடும். ஸோ இப்போ இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சுலபமான வழி. அப்படி இல்லைன்னா நீங்க 1 by 1 ஆட் பண்றதா இருந்தாலும் நீங்க ஒரு மாணவரோட இமெயில் ஐடியை காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல போய் இங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரோட வந்துடும். பிறகு இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இன்வைட் தந்துட்டீங்கன்னா அந்த மாணவர் வந்து நுழைஞ்சிருவாரு. ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்கு. ஸோ இந்த 2 வழிகளை நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது உங்களுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து தீம் சொல்லுவோம். இது வந்து நீங்க பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னா இந்த எழுத்துக்கள், இந்த மாதிரியான வடிவங்கள் எல்லாமே பிங்க் கலர்லயே இருக்கும். ஸோ நீங்க மாத்துறதா இருந்தா இங்க வந்து செலக்ட் தீம் இருக்கும். ஸோ நீங்க அங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க தீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. ஜெனரல், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதர் அப்படின்னு நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து கொஞ்சம் மூவபிள் பிக்சர்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி பிக்சரா எனக்கு வேணும் அப்படின்னாலும் போடலாம். அதுக்கு நீங்க வந்து இதுல வந்து நீங்க ஒண்ணு ஜேபெக் ஃபைல், ஜேபெக்னா போட்டோ, அப்படி இல்லைன்னா பிஎன்ஜி ஃபைல். பிஎன்ஜினா வந்து பேக்ரவுண்ட் இல்லாம வெறும் படங்கள் மட்டும் இருக்கிற ஃபைல்ஸ். மூன்றாவது வந்து ஜிப் ஃபைல். இந்த 3 விதமான ஃபார்மேட்ஸ்ல இருக்கிற பிக்சர்ஸ் தான் பயன்படுத்த முடியும். ஸோ ஜிப் ஃபைல் உங்களுக்கு தெரியும், இந்த மூவ்மெண்ட் இருக்கிற பிக்சர். ஸோ இப்போ நான் சில ஜிப் ஃபைல் சொந்தமாக செய்து வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செலக்ட் ஃபோட்டோ, ஸோ மணிக்கு நான் காட்டிடுறேன். அப்லோட் ஃபோட்டோ இருக்கும். அப்லோட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு
இங்க செலக்ட் போட்டோ ஃப்ரம் யோர் கம்ப்யூட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. எந்த இடத்துல நீங்க அதை வைத்திருக்கிறீங்களோ அதை இப்ப நான் பேனர் சொல்லி தனியா வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் செய்து வைத்திருக்கிற பேனர். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான பேனரை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த பேனர் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்ப அது அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் சைஸ் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல் சைஸ். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து செலக்ட் கிளாஸ் தீம் தட்டுனீங்கன்னா அந்த பிக்சர் இந்த இடத்துல வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜிப் ஃபைல்ஸ் வந்து இதெல்லாம் நான் சுயமாக செய்து வைத்த ஜிப் ஃபைல்ஸ் பேனர்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும் என்றால் நான் வந்து அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்க அங்கே போய் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து செய்து வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேண்டுமானால் இல்லை உங்களுடைய பள்ளி சின்னம் வைத்து நீங்க ஒன்று செய்யணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்து கொடுக்கின்றேன் நேரம் இருந்தால். ஸோ கிளாஸ் நான் வைத்தனா இப்போ அந்த தீம் வந்து இங்க வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த தீம் இங்க வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷேர் தான். இப்போ மேகவர்ணன் சார் கண்டினியூ பண்ணுங்க சார். நன்றி சார். ஓகே, இப்போ நான் வந்து பீப்புளை பார்த்தீங்கன்னா இது மாதிரி டீச்சர் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஓகே, இப்போ கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஆயாட்டிங்க நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஸ்கூலியமில் இருக்குது. எஸ்ஐன் ஒரு ஆள் இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டீச்சர் வந்து ஒன்று அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க பார்ப்போம். இப்போ சரி, ஆனா வந்து இங்க வந்து கோப்பு காலியா தான் இருக்கு. அப்படி வந்து அவங்க எதுவும் செஞ்சிருந்தாங்கன்னா வணக்கம் ஐயா, உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. மெகா ஸ்கிரீன் ஷேர். ஓகே மெகா நிக்கணும். ஓகே, திரும்ப நான் காட்டுறேன். ஓகே, இப்போ கிளாஸ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து சுழியம், எஸ்ஐன் வந்து ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்து மதி டீச்சர் அனுப்பியிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களோட அந்த கோப்பு நம்ம திறந்து பார்த்தோன்னா அந்த மாணவர் வந்து என்ன திருத்திருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க நம்ம இங்கே பார்க்கலாம். இவங்க இப்போ இங்கே வந்து கோப்பு காலியாக இருக்குது. அப்படி எதுவும் டைப் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி நார்மலாக வேர்டில் செய்கிற மாதிரி நம்ம திருத்தங்கள் கொடுக்கலாம். ஓகே, திருத்தங்கள் முடிச்சு இங்கே பாருங்கள் மார்க் இருக்குது. ஸோ மார்க் வந்து 100க்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் சொல்லி நம்ம இங்கே கொடுத்துட்டு மாணவருக்கு எதுவும் தகவல் நம்ம கொடுக்குறதால அந்த தகவலை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் சும்மா. ஸோ மார்க்ஸ் நான் இங்கே கொடுக்கல, போஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மாணவர்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். நான் உங்களுக்கு வந்து அவங்க செய்யறதுனால நான் காலி சுழியம் போட்டு அனுப்புறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இப்போ இது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஆச்சரியம் அந்த இந்துமதி டீச்சருக்கு இந்த தகவல் சொல்லணும். ஓகே, இதுதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல மிகவும் அடிப்படையான மிகவும் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இது தொடர்பான வேறு கேள்விகள் இருந்தால் நம்ம இறுதியில் கேட்கலாம். அடுத்து நினைக்கிறேன் ஆசிரியர் திரு சுந்தர் விட்டலாம் நினைக்கிறேன். ஆசிரியர் திரு சுந்தர். மெகா நாகா சார் பிரசன்ட் பண்ற சொன்னாங்க. நாகா சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மேகா சார் நீங்க பிரசன்டேஷனை நிறுத்திடுங்க, அப்புறம் கான்ஃப்ளிக்ட் ஆயிட்டு போகுது. ஓகே, வணக்கம். நான் வந்து எப்படி ஒரு உங்களுடைய தொலைபேசியில எப்படி வந்து கூகுள் கிளாஸ் ரூமை ஆட் பண்ணி பிறகு மாணவர்களுக்கு பாடம் கொடுக்கறதும் அது இல்லை, அந்த பாடம் கொடுத்தல் எல்லாமே வந்து சேம் தான். அவர் மேகா சார் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் பாடம் கொடுக்கணும். பட் எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட் போன்ல பாடங்களை டெய்லி மாணவர்களோட பாடங்களை வந்து திருத்தி அதுலயே வந்து புள்ளிகள் எல்லாம் வழங்கி நம்மளுடைய வேலையை சுலபமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இருங்க, இன்னும் பண்ணல. சரி, இப்ப எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? போன் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதியா?
ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். சரி, இப்போ முதல் வேலை வந்து இதுக்கு 2 வழியா இருக்கு, 2 சாரம் இருக்கு. ஒன்று நீங்க பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் கிளாஸ் ரூமை இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு உங்களோட இப்போ டஃப்தரான செய்யறது, ரிஜிஸ்டர் செய்யறது. இன்னொன்று நம்ம முதல்லயே நம்மளுடைய ஃபோனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு பிறகு கூகுள் கிளாஸ் ரூமை வந்து ஆட் பண்ணுறது. இதில் நான் இந்த 2வது சொன்னது வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. முதல்லயே ஒரு வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட யூஸ் பண்ணுற விதங்கள் வந்து ஈஸியாக போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே செட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற செட்டிங்கை தேடுங்க. ஸோ செட்டிங் கிளிக் பண்ணிடுங்க. பிறகு உங்களுடைய செட்டிங்கில் நீங்கள் வந்து அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபோனும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நீங்க அக்கவுண்ட்ஸ் அண்ட் சிங்க்னு இருக்கும் சில பேர் வந்து அக்கவுண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நீங்க அங்க போங்க. ஓகே, அங்க சென்ற பிறகு இது ரொம்ப முக்கியம், ஆட்டோ சிங்க்னு இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா ஆன் பண்ணி வைத்திருக்கணும். நீங்க ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை வந்து நீங்க ஆட்டோ சிங்க் பண்ணிருங்க. ஏன்னா சிங்க் பண்ணாதான் இதுல நீங்க என்னென்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்க எந்த அப்ளிகேஷன்ல திறந்தாலும் அதுல வந்து சிங்க் ஆகி திறக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்ஸ், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும், டுவோ, பூஸ்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி. ஜிமெயில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா நான் மாணவர்களோட எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கிறதுனால இதுல நிறைய இருக்கு. ஸோ நீங்க முதல் வேலை இப்பதான் முதல்ல டஃப்தார் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே போங்க, ஆட் அன் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஸோ நீங்க அதை கொடுங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இப்படி உங்களோட போன்ல இருக்கிற அக்கவுண்ட்ஸ் தேவைப்படுகின்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரிசையா இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க தேர்ந்தெடுக்க போறது கூகுள். ஸோ கூகுள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஜிமெயில் இதெல்லாம் நீங்க போக வேணாம். இந்த மாதிரி ஜிமெயில் பர்சனல் இதெல்லாம் தேவையில்லை. கூகுள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கூகுளை தேர்ந்தெடுத்துக்க பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அது வந்து செக் பண்ணிட்டு, ஒருவேளை உங்களுடைய போன்ல அந்த ஸ்கிரீன் லாக் பண்ணிருப்போம் இல்லைங்களா, போனை முதல்ல திறக்கும் போது ஸ்கிரீன் லாக் பண்ணிருப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அது அதோட பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா நீங்க தான் அதை வைத்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றதுக்காக ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு. ஸோ நீங்க உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அதை செக்இன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, பிறகு இந்த இடத்துல உங்களோட இமெயிலை நீங்க போடணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க உங்களோட சொந்த இமெயிலை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் பள்ளியில செய்யறதுனால உங்களுக்காக வழங்கப்பட்ட அந்த MOE ஜிமெயில் இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்காக வழங்கப்பட்ட MOE அந்த டேஷ் டிஜிட்டல் லேர்னிங் அப்படிங்கிற இருக்கிற அந்த ஜிமெயில் வந்து போட்டுக்கொள்ளுங்க. பிறகு பாஸ்வேர்டு கேட்கும், அதுக்கும் நீங்க பாஸ்வேர்டு போட்டுட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சிடும். ஸோ அதை சைன்இன் பண்ணிடும். ஸோ நீங்க மற்றதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முடிச்சதுக்கு பிறகு அது உங்களை வந்து மறுபடியும் சைன்இன் பண்ண சொல்லும் சில சமயம். ஸோ நீங்க சைன்இன் பண்ண வேண்டாம், நீங்க எக்ஸிட் பண்ணிடுங்க, வெளியாயிருங்க, உங்க அந்த அப்ளிகேஷன்ல இருந்து வெளியாயிருங்க. இப்ப 2வது வேலை, இப்ப நம்ம முதல் வேலை வந்து எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த போன்ல ரிஜிஸ்டர் பண்றதுன்னு அதை நம்ம பண்ணிட்டோம். செட்டிங்ஸ்ல போய் நம்ம பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ வந்து கொடுக்கப்படும். நீங்க அந்த லிங்க்ல போயிட்டு அந்த வீடியோவை மறுபடியும் ஸ்டாப் பண்ணி மெதுவா பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் உங்க பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பிளே ஸ்டோர் போங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல எப்பயும் போல நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். இந்த இடத்துல கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் அதோட ஐகான். ஸோ அந்த ஐகானை கிளிக் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூமை நார்மலா எப்பயும் போல இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகே, இன்ஸ்டால் செய்த பிறகு அந்த அப்ளிகேஷனை நீங்க திறக்கலாம். இப்போ திறக்கும் போது ஃபர்ஸ்ட் திறக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். இப்போ நான் தட்டனோடனே வந்துருச்சு, இது வந்து என்னுடைய வகுப்புன்றதுனால தட்டனோடனே வந்துருச்சு. நீங்க வந்து முதல்ல சொன்னீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ஸோ நீங்க கெட் ஸ்டார்டட் பண்ணிட்டு மேக் ஷுவர் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து இந்த G Suite ஐடியா இருக்கணும். G Suite ஐடி இருக்கு உங்களுக்கு, அதாவது MOE ஐடி, அதுல தான் நீங்க பண்ணிருக்கணும். சில சமயம் அதை ஸ்விட்ச் பண்ணிக்கும், அடிக்கடி இந்த வேலையை நடக்கும், ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஏன்னா நிறைய ஆசிரியர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் சார், இப்போ திறக்கிற காணும் அப்படின்னு. இதுக்கு முக்கிய காரணம், இதை நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, முக்கிய காரணம் உங்களோட ஜிமெயில் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கும் அடிக்கடி உங்களோட கம்ப்யூட்டர்லயோ உங்களோட லேப்டாப்லயோ. ஏன்னா லேப்டாப்ல நம்ம பொதுவா பயன்படுத்துறது வந்து நம்மளுடைய சொந்த ஜிமெயில் தான். அப்ப அந்த சொந்த ஜிமெயில நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய லேப்டாப் அதை வந்து ரெகனைஸ் பண்ணி வைத்திருக்கோம். அந்த கூகுள் எக்ஸ்டென்ஷன்ல வந்து அது சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம், பாஸ்வேர்ட் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் அது மாறிக்குது. ஸோ நீங்க அதை மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பயுமே இது ஜிமெயில் MOE ஜிமெயில தான் இருக்கா அப்படிங்கறத மட்டும் அடிக்கடி மேக் ஷூர் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்ப இதுல இருக்கிற வகுப்புகள் உங்களோட வகுப்புகள். நான் முதல்ல சொன்ன அந்த செட்டிங்ல போய் எப்படி இன்னொரு ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுன்னு சொன்னேன். அதுல நீங்க உங்களோடையும் பண்ணிக்கலாம், உங்களுடைய மகள் பள்ளியில படிக்கிற அவங்களுக்கும் கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னா, கூகுள் கிளாஸ் ரூம் இருக்குன்னா அவங்களோடையும் பண்ணிக்கலாம். இப்படி எத்தனை பேரோடையும் நீங்க MOE அட்ரஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே போட்டு முதல்ல நான் சொன்ன அந்த செட்டிங்ல போய் பண்ற மாதிரியே பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய பேர் இருக்கு, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணாலே அந்த மற்றவர்களுடைய ஜிமெயிலும் இங்க இருக்கும். ஸோ நீங்க அவர்களுடைய வகுப்பறைக்கு இங்கிருந்தே போயிடலாம் ஒரே கிளிக்ல. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து என்னுடைய மாணவனோட என்னோட மகனோட அவர் வந்து ஒரு தமிழ் பள்ளியில படிக்கிறாரு. இப்ப அவரோட நான் தட்டினாலே நேரா அந்த பள்ளியோட கூகுள் கிளாஸ் ரூமுக்கு நான் உடனடியே போயிடலாம். நான் இதுக்காகவே கூகுள் லேப்டாப்பை திறந்து அவரோட இதில் ஐடியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. அதனாலதான் போன்ல கொஞ்சம் சுலபமா இருக்கும். இது வந்து அவங்க பள்ளியில அவருக்கு கொடுத்த பாடங்கள் எல்லாமே இங்க இருக்கு. சோ அந்த மாணவர்கள் இங்க கிளிக் பண்ணி அவர்கள் செய்திடலாம். அப்ப என்னுடைய பையன் வந்து இதுலயே செய்திடலாம். அவங்க கொடுத்த பாடங்கள்லாம் வந்து 2 தாமரை அப்படின்னா நான் அந்த வகுப்புக்கு போய் அந்த வகுப்புல இருக்கிற இந்த கிளாஸ் ஒர்க் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அவங்க வந்து பாடங்கள் செய்திடலாம். இப்ப இந்த பள்ளியில வந்து 2 தாமரை விடுமுறை கால பயிற்சின்னு சொல்லி அந்த ஆசிரியர் நிறைய பயிற்சி கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே இங்க இருக்கு. சோ அவர் கிளாஸ் ஒர்க்ல கிளிக் பண்ணிட்டு அந்த மாணவர் இதுல உள்ள பயிற்சிகள்லாம் எடுத்து செய்யலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜிமெயில் சார். ஸோ இப்போ நான் என்னுடைய ஜிமெயிலுக்கே நான் போனேன்னா நான் மறுபடியும் என்னோட ஜிமெயில் கிளிக் பண்ணனாலும் நான் போயிடலாம், என்னோட ஜிமெயில் உடனடியாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ மற்றபடி இந்த கிரியேட் கிளாஸ், ஜாயின் கிளாஸ் இதெல்லாம் மேகவர்ணன் சார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே போலதான் வரும். கிரியேட் கிளாஸ் போயிட்டு நீங்க உங்களுடைய பாடங்களை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவர் வந்து பாடம் செய்துட்டாரு, நான் எப்படி வந்து அதை ரைட் போடுறது அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்க ஒரு பாடம் கொடுத்துருக்கிறேன், நியூ அசைன்மெண்ட் தீத் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த பாடத்தை கிளிக் பண்ணி ஏதாவது மாணவர் புதுசாக செய்திருக்கிறாரான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க டர்ன் இன், அசைன், அப்புறம் கிரேடட் 3 விதமா இருக்கு. கிரேடட் வந்து நான் ஏற்கனவே மாணவர்கள் செய்து போட்டதை நான் ரைட் பண்ணி முடிச்சுட்டேன். அசைன் வந்து இன்னும் அந்த மாணவர்கள் எனக்கு அனுப்பாம இருக்கிறாங்க. இந்த டேர்னின் வந்து இந்த மாணவர் நேற்று தான் செய்திருக்கிறாரு, ராஜ்வீர் சிங் அப்படிங்கிறவர் நேற்று தான் செய்திருக்கிறாரு. அந்த சிங்கோட நம்ம பார்ப்போம். இப்ப அவரோட பேர் கிளிக் பண்ணீங்கன்னா அவரோட பக்கம் இங்க இருக்கு. இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இதுலயே ஈஸி பண்ணிட்டாரு. அவர் 2 வேலை செய்யலாம். ஒண்ணு இதுலயே ஈஸி பண்ணிட்டு நான் அது அந்த வழி, அதாவது மேகவர்ணன் சொன்ன மாதிரி கூகுள் டாக்ஸ்ல வச்சிருக்கிறேன், அவர் அதுலயே ஈஸி பண்ணிடுவாரு. அங்கிருந்து அவர் நம்ம ரைட் போட்டுக்கலாம். இன்னொன்னு மாணவர் வந்து போட்டோ பிடிச்சி அனுப்பலாம். ஸோ அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கான ஒரு என்ன சொல்றது, மாணவர்களுக்காக ஒரு டுட்டோரியல் நீங்க செய்து கொள்ளலாம் உங்க வகுப்புல. ஸோ இப்போ இந்த மாணவர் ரைட் போடுறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அந்த மாணவரோட இந்த ஃபைலை நான் கிளிக் பண்றேன். ஓகே, வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அந்த மாணவர் செய்துட்டாரு. சரிங்களா, அவருடைய புள்ளிகள்லாம் இங்க இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இது ரைட் போடுறதுக்கு போன்ல ரொம்ப ஈஸியா நீங்க ரைட் போட்டுடலாம். இங்க மேல பாத்தீங்கன்னா எடிட் டூல் இருக்கு, அதாவது பென்சில் டூல் இருக்கு. அந்த பென்சில் டூல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கையோட இங்க வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஹைலைட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. மார்க்கர், ஹைலைட்டர், இது வந்து ஃபாண்ட்ஸ், அதாவது நீங்க டைப் பண்ண போறீங்கன்னா டைப் பண்ணலாம். இது வந்து இரேசர், இந்த விஷயங்களா இருக்கு. இது வந்து பேன். ஸோ பேன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த வர்ணத்துல பேனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அது எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த சைஸ் ரெட் பேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், முதல் வேலை வந்து நம்ம ரைட் பண்றதா. ரைட் பண்றது வந்து உங்களோட போன்ல எப்பயும் போல நீங்க வந்து அந்த வருடுவீங்களா அதே போலயே செய்து வருடி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 32% இது சரியான விடை. பார்த்தீங்கன்னா ரைட் போட்டுருச்சு. நான் வந்து சரி பண்ணேன் 2 தடவை 6. ஸோ என்ன சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க், சோடா, சிப்ஸ், சாக்லேட்ஸ். ஸோ இது எல்லாமே சரி அப்படிங்கிறதுனால இப்போ அந்த மாணவருக்கு நம்ம புள்ளிகள் வழங்க போறோம். சரி, இதை செய்ததுக்கு பிறகு ரைட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 புள்ளிகள் இருக்கும். இந்த 3 புள்ளிகளை கிளிக் பண்ணுங்க. இங்க சேவ் பட்டன் இருக்கும், சேவ் பண்ணணும். அப்பதான் அந்த மாணவருக்கு வந்து இந்த திருத்தம் வந்து தெரியும். நீங்க ஏதாச்சும் நோட்ஸ் கொடுக்க போறீங்கன்னா கீழே இங்க பக்கத்திலேயே நீங்க உங்களுடைய கை வச்சு எழுதி கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இதை கிளிக் பண்ணி நீங்க டைப்பும் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல டைப் பண்ண போறீங்க இந்த இடத்துல வச்சீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும். ஸோ நீங்க டைப் பண்ணலாம். டைப் பண்ணதுக்கு பிறகு நீங்க சைஸ் கூட இதை வச்சு ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெருசுக்கு வைக்கணும் அப்படின்லாம் நீங்க சிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதை டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்மளோட வேலை எவ்வளவுதான், நம்ம போட்டுட்டோம், முடிச்சு விட்டோம்ன்றதுனால சொன்ன மாதிரியே சேவ் பட்டனை அழுத்திடுங்க.
இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியா இவருக்கு இங்க சென்ட் ஆயிடும். இது வந்து அவர் செய்த ஃபைல். இப்போ அதை எடிட் பண்ணது, அதாவது அந்த மாணவர் நம்ம ரைட் போட்டது இங்க வந்துடும். ஸோ அந்த மாணவர் அதை தட்டி பிடிஎஃப் ஃபைல் இருக்கும், அதை தட்டி அவர் பார்த்துக்கலாம் நம்ம ரைட்டா பிள்ளையா அப்படிங்கிறது அவர் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நான் பேக் போறேன். இப்போ இந்த மாணவருக்கு நம்ம புள்ளிகள் நமக்கு தெரியும், நம்ம ரைட் போட்டதுக்கு அப்புறம் புள்ளிகள் தெரிஞ்சிடும். ஸோ புள்ளிகளை நீங்க இங்க வழங்கிடலாம். இப்போ வந்து அவர் எல்லாமே புத்தகம்னால நான் 10 புள்ளிகள் போட்டுட்டு கண்டிப்பாக நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் மீன்ஸ் மாணவர் கொடுத்துட்டாரு, சப்மிட் பண்ணிட்டு அவர்கிட்ட திரும்ப கொடுக்கறது தான் ரிட்டர்னு. ஸோ நீங்க ரிட்டர்ன் பட்டனை அழுத்திட்டீங்கன்னா அந்த புள்ளி அந்த மாணவருக்கு போய் சேர்ந்துடும். ரிட்டர்ன் ஓகே, அந்த மாணவருக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ அந்த மாணவர் இதை திறந்து பார்த்தாருன்னா அவருக்கு புள்ளிகள் இருக்கும். இப்போ அவர் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதுக்கு நீங்க வெல்கம் அப்படின்னா நீங்க அவருக்கு பாலாசம் பண்ணிடலாம் ஒரு மெசேஜ்க்கு. ஸோ இந்த வகை, அதாவது உங்களுடைய போன்ல நீங்க பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேருக்கு புள்ளிகள் வழங்கிட்டோம். 8 பேர் வந்து இன்னும் வழங்காம இருக்காங்க. டேர்ன் இன் வந்து 0வா இருக்கு. டேர்ன் இன் வந்து அந்த மாணவர் டேர்ன் இன் தட்டினதுக்கு அப்புறம் தான் இங்க டேர்ன் இன் கிடைக்கும். இப்போ அந்த நம்ம மார்க் வழங்கின மாணவர் பார்த்தீங்கன்னா ராஜ்வீர் சிங் 10 புள்ளிகள் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா பிறகு நீங்க கேட்கலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த போன்ல எப்படி யூஸ் பண்றது. மற்றபடி நீங்க வந்து சொந்தமாவே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்களே கற்றுக்கொள்ளலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது ஆசிரியர் திரு சுந்தர் அவர்களை அழைக்கின்றேன், பேசுவோம். நன்றி நாகா சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தர் சண்முகன். ஸ்ரீபிடோர் தேசிய பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய ஐயா சர்குண் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு இன்னும் ஒரு 25 நிமிடம் போல இருக்கு. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பகிர போறேன்னா, இந்த கூகுள் வகுப்பறையில மற்ற வெப்சைட் அல்லது இணையதளங்கள் அல்லது அகப்பக்கங்களை எப்படி அதுல ஒருங்கிணைக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த அகப்பக்கங்களை நம்ம ஒருங்கிணைப்பதன் மூலம் நம்ம என்ன அடையும்னா, மாணவர்களுடைய பங்கேற்பு மற்றும் அவர்களுடைய ஆர்வத்தை நாம் தூண்ட முடியும். சரிங்களா? சரி, அனைவருக்கும் எல்லாருக்கும் வந்து எம்ஓஇ ஐடி, அதாவது டொமைன் கேபிஎம்ல எல்லாருக்கும் ஐடி கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த ஐடி கிடைச்சதோட இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். நம்மளுடைய கல்வி அமைச்சுல நம்மளுக்காக ஒரு போர்ட்டல் டிஜிட்டல் லேர்னிங்னு உருவாக்கியிருக்காங்க. அது அனைத்து ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பாக தெரியணும். அது எப்படின்னா, என்னோட ஸ்கிரீனை பார்ப்பீங்க நீங்க. இப்ப அதாவது ஒரு நியூ டேப்ல portal.moe.edu.my அந்த அகப்பக்கத்துக்கு நீங்க சென்றீங்கன்னா இதுதான் நீங்க பாப்பீங்க. அதுல லாக் மசோன் இருக்கும். உங்களுடைய அக்கவுண்டை தெரிவு செய்து நீங்க அந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது அனைத்து ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த போர்ட்டல் டிஜிட்டல் லேர்னிங்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஒரு கூகுள் சைட், அப்புறம் இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி. சரிங்களா? இந்த போர்ட்டல்ல நிறைய லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்க, கல்வி அமைச்சு இந்த போர்ட்டல் மூலியமா நீங்க லாகின் பண்ணுங்க. ஏன்னா இங்க இன்னும் நிறைய விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதுதான் நீங்க உங்களுக்கு பகிர போறேன். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் உத்தமம் இருக்கும், அப்புறம் முரேட், குரு, போலா, ஜேபிஎன், பிடிடி இருக்கும். ஹலோ சார். நீங்க ஒரு ஆசிரியரா நீங்க லாகின் பண்ணீங்கன்னா நீங்க இந்த குரு மற்றும் முறை அதை மட்டும் தான் நீங்க கிளிக் பண்ண முடியும். பார்க்கலாம் இந்த மெயின் குருல வந்து என்னென்ன இருக்குன்னு.
பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பகிர நேரம் பற்றாக்குறையால முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா புக்கு டேக் டிஜிட்டல் இருக்கும். ஸோ நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். நிறைய எல்லாமே PDF ஃபார்மேட்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயே இருக்கும் கூகுள் கிளாஸ் ரூம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். சரிங்களா? இது கூட நீங்க பயன்படுத்தலாம். இங்க இருந்து நீங்க கூட நீங்க கிளிக் செய்தால் உங்களுடைய கூகுள் வகுப்பறை ஓப்பன் ஆகும். அடுத்து இங்க முக்கியமானது நீங்க பார்க்க ஒண்ணு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மூன்றாவது விஷயம் அப்ளிகேஷன் சொல்லி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதான் வந்து மற்ற அகப்பக்கங்கள். அதாவது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கூகுள் வகுப்பறையில ஒன்றிணைக்கலாம். அதாவது அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பேட்லெட், லேண்ட்ஸ்பேஸ், அப்புறம் இடி பாசல், கிளிக்கர்ஸ், வோல்ஃபார்ம் ஆல்ஃபா, குயிசஸ், காஹூட், வேக்லெட், அப்புறம் இன்னும் கடைசியாக திங்கட் அப்படி இருக்கும். சரிங்களா? இதை தவிர இன்னும் மற்ற அகப்பக்கங்கள்லாம் நீங்க ஒன்றிணைக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. அதனாலதான் இந்த போர்ட்டல் MOE மூலியமா, இந்த போர்ட்டல் டிஜிட்டல் லேர்னிங் மூலியமா நீங்க உங்களுடைய மற்ற விஷயத்துக்கு நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நேரம் பற்றாக்குறதுனால நான் அனைத்தும் உங்களோட இன்னைக்கு பகிர வாய்ப்பு இல்லாம இருக்கு. அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். அதனால இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு இன்டராக்டிவ் கேம், அதாவது நம்மளுடைய மாணவர்களுக்கு எப்படி நம்ம பகிரலாம், அதன் மூலியமா நம்ம மாணவர்களுடைய ஆர்வத்தை எப்படி தூண்டலாம், அவர்களுடைய பங்கேற்பை எப்படி அதிகரிக்கலாம் நீங்க பாப்பீங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு புதிதாக ஒரு கேம். இது வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாள் வழக்கத்துல இருக்கு. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான கேம் சொல்லலாம். அதாவது wordwall.net. சரிங்களா? நீங்க என் கூட சேர்ந்து கூட செய்யலாம். ஓகே, wordwall.net. அந்த அகப்பக்கத்துக்கு நீங்க சென்றீங்கன்னா முதல் முறையா உங்களை வந்து நீங்க சைன் அப் பண்ணணும். அது ஒரு எளிமையான ஒரு ப்ராசஸ் தான். நீங்க சைன் அப் பண்ணும்போது இங்க ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க இப்படி கேட்கும்போது இந்த இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட்லாம் இங்க டைப் பண்ண வேணாம். சைன் வித் கூகுள், அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள MOE ஐடியை பயன்படுத்தி நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சைன் அப் பண்ண பிறகு இப்போ வந்து நான் சைன் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்படி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும். இதான் நீங்க பார்க்க போற ஒரு முதல் பக்கமா. ரொம்ப எளிமையான ஒரு இன்டராக்டிவ் கேம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மாணவர்கள் கூட பகிர்ந்துக்கலாம். இதை வந்து நீங்க கூகுள் கிளாஸ்லயும் நீங்க இணைக்கலாம், அல்லது நீங்க இந்த லிங்கை வந்து நீங்க வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலமும் நீங்க மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த கேம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இந்த கேம் எப்படி வந்து அது செயல்படுது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது நான் ஏற்கனவே செய்து வைத்த ஒரு கேம். நான் உங்களுக்கு இப்போ ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க்ல நீங்க என்னுடன் இணைந்து நம்ம இதை விளையாண்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியும், அந்த கேமோட செயல்பாடு எப்படி இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு. இது அந்த லிங்க் ஆசிரியர்களின் கவனத்திற்கு. நீங்க உங்களுடைய லேப்டாப் பயன்படுத்திங்கன்னா ஒரு நியூ டேப் திறந்து இந்த லிங்கை நீங்க வரலாம். gg.gg/i4c1w. நான் சேட் பாக்ஸ்ல வைக்கிறேன், நீங்க பாருங்க. இது அந்த லிங்க் gg.gg/i4c1w. அப்படி நீங்க ஹேண்ட்போன்ல நீங்க மீட்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கிரீனை நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த ஸ்ப்ளிட் பண்ண மேல மீட் இருக்கும், கீழே நீங்க இந்த அகப்பக்கத்துக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க சைன், அதாவது நீங்க அகப்பக்கத்துக்கு சென்றீங்கன்னா உங்களுடைய பெயர் கேட்பாங்க. உங்க பெயரை நீங்க டைப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் ஒரு சொந்தோஸ் காமிக்கிறேன், பாருங்க. இப்படி இருக்கும் நேம், ஸ்டார்ட். இது மாணவர்கள் பொம்பளாச்சாரன் கிண்ணிரின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அவங்களே சுயமாக கற்றுக்கணும். ஆசிரியர் மானிட்டர் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை.
ஸோ நீங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்னோட சேர்ந்து நீங்க விளையாடணும் அந்த கேமை. இது பாத்தீங்கன்னா அந்த மேகா வர்ணன்ஸ் அப்புறம் நம்ம நாகாச விளக்கணத்தை பத்தி தான் இருக்கும். இந்த சிம்போலுக்கு ஏற்ற எது சரியான ஃப்ரேஸ் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து வாட். அடுத்த கேள்வி போவோம். இது வந்து யூடியூப். அடுத்து கூகுள் டிரைவ். இந்த கேம் நீங்க விளையாடும் போது பாத்தீங்கன்னா மேல வந்து இங்க உங்களோட டைம் செகண்ட் போகும். அப்புறம் இங்க வந்து உங்க லைஃப் இருக்கும், எத்தனை தடவை நீங்க முயற்சி பண்ணலாம், உங்களுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னு. இது வந்து கீப். அதுக்கப்புறம் சைட். அப்புறம் இறுதியாக மீட். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஷோ ஆன்சர் நீங்க தட்டினீங்கன்னா எது சரியான வீடுன்னு உங்களுக்கு இங்க ஒரு வேர்ட் வால் வந்து ஒரு எளிமையான ஒரு கேம் தான், ஃபன்னா நல்லா இருக்கு கேம் தான். ஸோ இந்த கேமை எப்படி நம்ம தயாரிக்கிறது உருவாக்குறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்க லீட் போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லீட் போர்ட் வைக்கல, பரவாயில்ல. சரி, இந்த கேம் நம்ம எப்படி உருவாக்க நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம கிரியேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஓகேங்க, கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆக்டிவிட்டி. இந்த கேம் வந்து நம்ம வெறும் 5 கேம் வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க ப்ரீமியம் குவாலிட்டினா நீங்க வாங்கிக்கணும். அது ஒரு 100 வெள்ளி மேல வரும். நல்லா இருக்கு, ஃபன்னாதான் கேமா இருக்கும், நீங்க வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம கிளிக் பண்ண வேண்டியது கிரியேட் ஆக்டிவிட்டி. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா இந்த காஹூட் மற்றும் குயிசஸ் விட இங்க இன்னும் பல விதமான கேம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்க பயன்படுத்தி உங்களுடைய கேள்வியை நீங்க உருவாக்கலாம். இதோட இந்த வேர்ட் வாலோட ஒரு பியூட்டி என்ன நம்ம பார்த்தோம்னா, நம்ம அந்த உருவாக்கின ஒரு கேள்வியை அதை பலவிதமா நம்ம படைக்கலாம். எடுத்துக்காட்டு, நம்ம அந்த கேள்வி வந்து மேட்சாப்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்குறோம். அந்த கேள்வி நம்ம இன்னும் பல வகையா நம்ம என்கிராம், பெலூன் பாப், ட்ரூ ஃபால்ஸ், நம்ம அதுலயே இன்னும் அதை மாற்றி அமைத்து பல விதமா நம்ம மாணவர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்கிராம். ஓகே, இது வந்து அன்டைட்டில் கேட்போம். நம்ம S1 எடுத்துக்காட்டு. இது வித்அவுட் க்ளூஸ் ஓ வித் க்ளூஸ். வித் க்ளூஸ் சொன்னா நம்ம அதுக்கு க்ளூ கொடுக்கணும், இல்லாட்டினா வித்அவுட் க்ளூஸ் நம்ம என்கிராம்னா அது வந்து அந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி எது சரியான சொல் என்பதை அது நம்ம உருவாக்கணும். சரிங்களா? எடுத்துக்காட்டு நம்ம சொந்த பார்க்கலாம். இங்கே கூகுள் டிரைவ். அடுத்த ஃப்ரேஸ் Embot, YouTube. அடுத்து இறுதியாக 5 ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்க்கலாம். மீட். டன் கிளிக் செய்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படி இருக்கும். ஸோ எது சரியான இது நம்ம அரேஞ்ச் பண்ணணும். கூகுள், அடுத்து டிரைவ், DRIV டிரைவ். அடுத்து 2வது கேள்வி, 3வது கேள்வி, அப்படி நம்ம கேள்விகள் நம்ம செய்யலாம். இது வந்து நான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் டெம்ப்ளேட் சொல்லியிருக்கோம். அதாவது இன்டர் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம செலக்ட் பண்ணது என்கிராம். அதை நீங்க ரெண்டம் வீலா மாத்தலாம், ரெண்டம் கார்ஸ், வேர்ட் சர்ச்சா கூட நீங்க பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டு நான் வேர்ட் சர்ச்சா இதை நான் பயன்படுத்துறேன். அதே கேள்விதான் இங்க பாத்தீங்கன்னா வேர்ட் சர்ச்சா இருக்கும். சரிங்களா? இது நம்ம பலவிதமான மாணவர்களுக்கு படைக்கலாம்.
அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிரிண்டபிள்ஸ். இதே கேள்வியை நம்ம மாணவர்களுக்கு, அதாவது இப்ப எனகிராம் நீங்க பாத்தீங்கன்னா அதே கேள்வி இப்படி இருக்கும். ஸோ மாணவர்கள் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்து அது கூட நம்ம செய்யலாம். சரிங்களா? ஸோ நம்ம எனகிராம்ல வைப்போம். அடுத்து கேள்வி உருவாக்குன பிறகு இங்க கீழே வந்து உங்களுக்கு செட்டிங் இருக்கும். அதாவது டைமர், எத்தனை நிமிடத்துக்குள்ள மாணவர்கள் செய்யணும். அடுத்து மார்க்கிங் வந்து எவ்ரி லெட்டரா அல்லது எவ்ரி லெட்டர் வித் போனஸ் ஃபார் பர்ஃபெக்ட் ஆன் சப்மிட்டா, சேஞ்ச் கேஸ், அதாவது எல்லாமே வந்து பெரிய எழுத்துக்கலாம் சிறிய எழுத்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் எண்ட் ஆஃப் கேம்ல வந்து ஷோ ஆன்சர், மாணவர்களுக்கு நம்ம மார்க்கை காமிக்கிறது. அப்புறம் இது லீட் போர்ட் வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம பப்ளிக்கா பயன்படுத்தணும்னா அவங்க பெயருக்கு நீங்க டைப் பண்ணும்போது ஸோ லீட் போர்ட்ல யார் வந்து ஆக ரொம்ப ஸ்கோர் இருக்கோ அவங்களுடைய நம்ம இதை பார்க்கலாம் ஸ்கோரை. அடுத்து நம்ம பார்க்க போறது இங்க ஷேர். சரிங்களா? இங்க ஷேர் பட்டன் நீங்க கிளிக் செய்தீங்கன்னா இந்த மேக் அ பப்ளிக் நீங்க வைத்தீங்கன்னா இது வந்து மற்ற ஆசிரியர்களிடம் உங்களுடைய அந்த கேமை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது அவங்க பயன்படுத்த எப்படின்னா அவங்க அதை டூப்ளிகேட் செய்துக்குவாங்க. அவங்க இன்னொரு கேம் அதுலேயே வந்து அவங்க எடிட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இங்க வந்து நம்ம செட் அசைன்மெண்ட் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் செய்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஓகே, திஸ் ஆர் டைட்டல்ஸ் அண்ட் தென் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்டர் நேம் கண்டிப்பாக வைங்க. ஏன்னா மாணவர்கள் பேர் தெரியும் யார் வந்து வர்றாங்க. ஸோ டேட் லைன் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வச்சுட்டு எண்ட் ஆஃப் கேம் ஷோ ஆன்சர் ஸ்டார்ட். நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் கூட நீங்க காப்பி பண்ணி மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலமா நீங்க ஷேர் செய்யலாம். அல்லது ஷேர் ஓ எம்பெட் இட் கூகுள் கிளாஸ் ரூம். இதுதான் வந்து கூகுளோட ஒரு தனித்துவம் அல்லது ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். நிறைய விஷயத்துல வந்து கூகுள் நிறைய விஷயத்துல வந்து அது இணையும், ஒருங்கிணைக்கப்படும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் கிளிக் செய்தீங்கன்னா அது எந்த கிளாஸ் ரூமோ அது கூட வந்து நம்ம போயிட்டு அங்கே போய் ஒருங்கிணைத்து. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் டு கிளாஸ் ரூம். இங்கே நம்ம சூஸ் பண்ணலாம் எந்த கிளாஸ் ரூம். ஸோ எடுத்துக்காட்டு இந்த கிளாஸ் ரூம்ல நான் ஷேர் பண்ண போறேன். என்ன ஆக்ஷன், அதாவது இது வந்து ஒரு அசைன்மெண்டா அல்லது ஒரு கேள்வி பதில் அங்கமா அல்லது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அல்லது ஒரு மெத்ரியில நீங்க செய்யலாம். சரி, இதை எடுத்துக்காட்டு ஒரு மெத்ரியில நான் ஷேர் பண்றேன். உங்களுடைய கூகுள் வகுப்பறை அது ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஏற்ற டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு டாபிக் வந்து நீங்க எதுன்னு டாபிக் பயன்படுத்தலாம். குயிஸ் வைத்துக்கொண்டு போஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் வந்து நம்மளுடைய கூகுள் வகுப்பறையில ஒருங்கிணைக்கப்படும். இந்த பிகேபி காலகட்டத்துல மாணவர்களுக்கு இதே வசதி அப்படி இல்லாவிடில் அல்லது அவங்களுடைய திறன் பேசியாச்சும் பயன்பாடு ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னா நீங்க கூகுள் வகுப்பறையில ஒருங்கிணைக்காம நீங்க அந்த லிங்கை மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களால அந்த போட்டியில இன்டராக்டிவ் கேம்ல அவங்களால பங்கெடுக்க முடியும். சரிங்களா? மிக ரொம்ப எளிமையான ஒரு இதை வந்து நம்ம தமிழ்ல கூட நம்ம செய்யலாம். அதாவது உங்க போன்ல நீங்க எப்படி கீபோர்டை நீங்க டைப் பண்றீங்களோ அது போல நீங்க இங்க உருவாக்கிக்கலாம். இது வந்து நீங்க முதல்ல நீங்க உருவாக்குற கேள்விகளா. இங்க கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம கிளிக் செய்தோம்னா மற்ற ஆசிரியர்கள், அதாவது அவங்க தயாரித்த நிறைய கேம்ஸ் இங்க இருக்கும். சரி, பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா குயிஸ், மேட்சா, ஃபைன் அண்ட் மேட்ச், நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ இதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்துறது ரொம்ப எளிமையா இருக்கும். எடுத்துக்காட்டு இப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்காத்தை இது நம்ம செலக்ட் பண்றோம். இது வந்து இந்த ஆசிரியரோட எடிட் கண்டென்ட் நம்ம தட்டின பிறகு இந்த காப்பின்னு பாத்தீங்களா, இது வந்து நம்மளோட கேம் ஆயிரும். ரொம்ப எளிமையா நம்ம மற்றவர்களோட எடுத்து நம்மளுக்கு ஏற்றவாறு வடிவமைத்துக்கிட்டு நம்ம மாணவர்கள் நம்ம பயன்படுத்தணும். டன் தட்டணும்னாங்க இந்த கேம் வந்து இப்ப நம்மளோட கேம் ஆயிரும். அதான் இதோட வந்து ஒரு பியூட்டி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து கிராஸ் போர்ட்ல இருக்கும். நம்ம மேட்ச் அப் செய்யலாம், ஃபைன் அண்ட் மேட்ச், பாப்பா பெலூன். ஸோ எடுத்துக்காட்டு நம்ம ஒரு கேம் பண்ணலாம். இது வந்து கிராஸ் போர்ட். சரிங்களா? இதே நம்ம பெலூன் பாப்பாப்புக்கு நம்ம மாற்றலாம். அதோட கேம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அதோட ஆப்ஷன் எல்லாமே அதோட செட்டிங்லாம் இங்க கீழே இருக்கும். லீட் போர்ட் இங்க இருக்கும். மிக ஒரு எளிமையான ஒரு இன்டராக்டிவ் கேம் சொல்லலாம். பயன்படுத்தி பாருங்க, நன்மை அடைவீங்க. அடுத்து 11:25 ஆகிவிட்டது. என்னுடைய பகிர்வு இவ்வளவுதான். அடுத்த முறை வாய்ப்பு இருந்தா நம்ம இன்னும் நிறைய பகிர்ந்து கொள்ளலாம்.
இறுதியாக என்னுடைய பகிர்வை முடிப்பதற்கு முன்பதாக நான் மீண்டும் சொல்றேன், இந்த போர்ட்டல் டிஜிட்டல் லேர்னிங் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய கேம்ஸ், இன்ட்ராக்டிவ் எல்லாமே இங்க இருக்கும். இப்போ நீங்க ஒரு கூகுள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே கூகுள் கூட ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த வெப்சைட்டாக பார்க்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்கும், அதோட அடான்ஸ், அதோட சாஃப்ட்வேர், அதோட யூட்டிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து இங்க ஆப்பிளோட இருக்கும், இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். நிறைய விஷயம் இருக்கு இந்த போர்ட்டல்ல. நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூம் சொல்றோம். அந்த போர்ட்டல் டிஜிட்டல் லேர்னிங், அதாவது டிஜிட்டல் லேர்னிங்ல கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஒரு பங்கு தான். இன்னும் நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, திரு நாகலிங்கம், திரு மேகவர்ணன், திரு சுந்தர் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. அவர்களுடைய படைப்பு சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய சிறப்பாக இன்னும் நிறைய செய்திகளை அவர்களால் சொல்ல முடியும். இன்றைக்கு நம்ம நேரம் இல்லை. நாம திட்டமிட்டது இவ்வளவுதான். நாம திட்டமிட்டதை முழுமையாக நாம் சொல்லி முடித்திருக்கின்றோம். ஒரு 11 மணிக்குள்ள நம்ம இந்த பகிர்வை முடித்துவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கலந்துரையாடல் செய்யலாம் என்பது நம்முடைய திட்டம். இப்பொழுது அவங்க முடிக்கிறதுக்கே 11:25 ஆகிவிட்டது. நாம் இப்பொழுது இதனை நிறைவு செய்கின்றோம். இந்த கலந்துரையாடலிலே நாம் 150 பேருக்கு வாய்ப்பு வழங்கி இருந்தோம். இந்த நொடி வரையில் 150 பேர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நாம் இதனை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு அன்பு வேண்டுகோள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு நம்முடைய பழமொழி. இந்த 11:30 நாம் இதை நிறைவு செய்கின்றோம். வெளியேற விரும்புகின்ற ஆசிரியர்கள், நண்பர்கள், நீங்கள் தாராளமாக வெளியேறலாம். உங்கள் மீது எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா 11:30 வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இதோடு இணைந்திருந்தீர்கள். அதற்காகவே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லலாம். யார் யார் உங்களுக்கு எதுவும் பணிகள் இருக்கலாம், வேறு வேலைகள் இருக்கலாம், உங்களுக்கு யார் யார் வெளியேற நினைக்கிறீர்களோ நீங்கள் தாராளமாக வெளியேறலாம். நாம் இன்னும் ஒரு 15 அல்லது 20 நிமிடம் இதனை தொடர இருக்கின்றோம். காரணம், இன்னும் சிலர் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய பட்டறிவுகளையும் பள்ளியில் அவர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நமக்கு அந்த ஃபீட்பேக், பள்ளியில உள்ள உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு தெரியணும். இதை பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள், மாணவர்கள் எப்படி பயனடைகிறார்கள் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒருவேளை இன்னும் இந்த கூகுள் வகுப்பறைக்குள்ள நுழையாத ஆசிரியர்கள், இன்னும் பயன்படுத்தாத ஆசிரியர்கள், அவர்களுக்கு இந்த கருத்துகள் உதவியாக இருக்கும். நம்ம ஏதேதோ வழிமுறையில பிள்ளைகளுக்கு பாடம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கூகுள் கிளாஸ் ரூம், கூகுள் வகுப்பறை வழியா இவ்வளவு எளிமையா செய்ய முடியுமா அப்படின்னு நேரடியா அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களே சொல்லும் பொழுது, இன்னும் கூகுள் வகுப்பறையை பயன்படுத்தாத ஆசிரியர்கள், தொடங்காத ஆசிரியர்கள் உடனடியாக தொடங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். புதிய செய்திகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதனால நம்ம கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இன்னும் இப்ப நான் இன்றைக்கு இணைந்திருப்பவர்களை பார்க்கிறேன். 152 பேர் இருக்கிறாங்க. நான் அதுல சில பேர்களை, எனக்கு தெரிந்தவர்களை மட்டும் நான் பார்க்கிறேன். நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அருமையான ஆசிரியர்கள், தொழில்நுட்பத்துல சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கு நம்மோட இணைப்புல இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க 3 பேர் தான் பேசினாங்க, இவங்க 3 பேருக்கு தான் அவ்வளவு தெரியும் அப்படின்னு இல்லை. இன்னும் தெரிந்தவர்களும், இன்னும் விஷயம் உள்ளவங்களும், இன்னும் சிறப்பாக செய்யக்கூடியவர்களும் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, இவங்கெல்லாம் எனக்கு தான் தெரியுமே, எனக்கு தான் நிறைய தெரியுமே, நான் தான் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லாம, ஒரு ஆணவம், தலைக்கணம் இல்லாம ரொம்ப அடக்கமா வந்து நமக்கு இந்த குழுவோட இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சிறப்பா செய்துட்டு இருக்காங்க. அவங்கள சில பேர் நான் அடையாளம் கண்டு வச்சிருக்கேன். அவங்க இப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கு பேச அழைக்க இருக்கின்றோம். முதலில் நம்மோடு இணைந்திருக்கின்ற மஞ்சோங் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் தொழில்நுட்ப அதிகாரியாக இருக்கின்ற திருமதி பரிமளா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஐயை இருக்கீங்களா? இருக்குங்க சார். வணக்கம் ஐயே, வாங்க. தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே நம்முடைய ஆசிரியர்களோட பதிவு செய்யுங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா திரு சர்குணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த நேரத்துல இந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி.
இப்ப நான் வந்து மஞ்சள் மாவட்ட கல்வி அலுவலகத்துல இந்த தொழில்நுட்ப அதிகாரியாக வந்து இருக்கின்றேன். உண்மையிலே சொல்ல போனா இது ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடுங்க ஐயா. கலந்து கொண்ட படைப்பாளர்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. சிறப்பான படைப்பு. அதாவது நான் என்ன குறிப்பிட ஆசைப்படுறேன்னா, முதல்ல கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. இது போன்ற ஒரு தளத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு நம்ம இன்னும் நமக்கு இன்னும் நிறைய தெரியாம இருக்கும். ஆசிரியர் முன்பு சொன்னது போல தெரிந்தவர்களே இதுல நிறைய இருக்காங்க. இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மிக விரிவான ஒரு கற்றல் தளம். கூகுள் கிளாஸ் ரூம் டிஜிட்டல் லேர்னிங் வந்து ரொம்ப 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 விரிவானது. சுந்தர் சார் ரொம்ப அழகா சொன்னார் வாட்ஸ்அப் லேர்னிங்னு. இது உள்ள ஆசிரியர்கள் நுழையும் பொழுதே நிறைய விஷயங்கள் வந்து ஒரே இடத்துல அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். சோ இது மஞ்சள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 15 பள்ளிக்கூடங்களும் ஐடியை வந்து 100% வந்து அவங்க வந்து நுழைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களும் 95 விழுக்காடு ஆசிரியர்கள் 100% சொல்லலாம், அனைவருமே அவங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. சில பள்ளிகள் ஒரு 8 பள்ளிக்கூடங்கள் 100 விழுக்காடு மாணவர்களும் அவங்களோட ஐடியா பயன்படுத்தி இந்த கிளாஸ் ரூம்ல நுழைஞ்சு ஆசிரியர்கள் கொடுக்கின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சோ இந்த நேரத்துல நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மஞ்சள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி என்னுடைய ஆர்வம் என்னன்னா, ஆசை என்னன்னா, அனைத்து ஆசிரியர்களும் பேராமானியத்தில் அனைத்து தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் இந்த கூகுள் கிளாஸ் ரூமை பயன்படுத்தி மாணவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்ததை செய்யுங்க. ஆனாலும் நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, கண்டிப்பாக அப்படி அந்த வாஜிப் என்ற சொல்ல வந்து நாங்க பயன்படுத்த விரும்பணும். இப்ப நினைச்சுக்குவீங்க கண்டிப்பா கொடுக்கணுமா, எங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னா பரவாயில்லை, வேறொரு தளங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் இருக்கு, டெலிகிராம் இருக்கு. அதன் மூலியமாகவும் நீங்கள் உங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பாடங்களை கொடுக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்காது, அமையாது. சோ அதனால பரவாயில்ல, வாய்ப்புகள் இருந்தா பயன்படுத்தி கொள்ளுங்க. மீண்டும் வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நான் இன்னொரு தகவல் சொல்லணும். நான் வந்து இந்த பிபிடிக்கு வந்த பிறகுதான் இந்த பிகேபி காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு பாடத்தை புகுத்திருக்கு. என்னன்னா, இந்த கூகுள் மீட்டிங், கூகுள் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் லேர்னிங் இதெல்லாம் இப்பதான் நம்ம வந்து கண்ணை திறந்து பாக்குறோமோ அப்படின்னு ஒண்ணு. நானே இப்பதான் அதை அதிகமா உள்நோக்கி பாக்குறேன். எனக்கு வந்து ரொம்ப அதிகமா துணை புரிந்தது டாக்டர் தனேஷ். இந்த நேரத்துல வந்து நான் அவருக்கு மிக்க நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்ன தெரியலனாலும் அவர்கிட்ட தான் நான் கேட்டு நான் வந்து உயர்த்தி கொள்கின்றேன். சோ என்ன உயர்த்தி கொண்டமுக்கு இந்த நிறைய பெயர்ல டாக்டர் தனேஷ் வந்து நான் குறிப்பா சொல்லணும். மிக்க நன்றி டாக்டர் தனேஷ். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. சர்க்குணன் சார் மிக்க நன்றி. விடைபெறுகின்றேன். நன்றி ஐயை. நன்றி ஐயை பரிமளா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்மோடு இணைப்பில் இருப்பவர் ஸ்லிம் ரிவர் தமிழ் பள்ளியினுடைய தொழில்நுட்ப ஆசிரியர் ஐயா திரு சசிகுமார் அவர்கள். அவருடைய பள்ளியில மிக சிறப்பாக இந்த கூகுள் வகுப்பறையை வழிநடத்தி வருகிறார். அவருடைய கருத்துகள் உண்மையிலேயே நமக்கு தேவையாக இருக்கும், பயனாக இருக்கும் என்ற நோக்கத்திலே ஐயா சசிகுமார் அவர்களை சில நிமிடங்கள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார் நான் வந்து ஸ்லிம் பள்ளி போகிறேன். முதலில் இப்ப இன்னைக்கு பயிற்றுனர்கள் 3 பயிற்றுனர்கள் நம்மளுக்கு வந்து மிக எளிமையான முறையில ஒரு கூகுள் வகுப்பறை எப்படி பயன்படுத்தலாம் என்றது வந்து மிக தெளிவான ஒரு விளக்க உரை கொடுத்தாங்க. ஸோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மிகவும் மிக்க நன்றி. ஸோ இப்ப நம்ம பள்ளியில ஸ்லிம் தமிழ் பள்ளியில எப்படி நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், நான் வந்து என்னோட இது ப்ரெசென்ட் பண்றேன் சார். என்னோட பிரசன்டேஷன் தெரியுதா சார்? ஓகே சார், தெரியுது சார். ஓகே, நன்றி சார். சார் இப்போ வந்து எங்க பள்ளியில பாத்தீங்கன்னா சார், நாங்க இந்த கூகுள் கிளாஸ் ரூம் வந்து 2 வகை பிரிச்சிருக்கோம். எப்படின்னா, ஒண்ணு வந்து கிளாஸ் ரூம். ஸோ நாங்க எங்களோட பள்ளியில 2ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு வரை அனைத்து கிளாஸ்க்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் நாங்க கூகுள் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். உதாரணத்துக்கு 2ஆம் ஆண்டு 3, 4, 5, 6. ஸோ 5
2ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் கூகுள் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் நாங்கள் டாப்பிக்கும் உருவாக்கிட்டோம். ஸோ எப்படின்னா சார், இது வந்து 2ஆம் ஆண்டோட எங்களோட 2ஆம் ஆண்டோட கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இதில் வந்து நாங்கள் டாபிக் உருவாக்கிட்டோம். சார் சொன்ன மாதிரி தான் இதில் அவங்க டாபிக் உருவாக்கிட்டோம். இதில் வந்து ஆசிரியர்கள் தினமும் அவங்களோட அசைன்மெண்ட், நோட்ஸ், அவங்களோட மெட்டீரியல், ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷீட்டாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நாங்கள் பிகேபி விடுமுறை இந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, அனைத்து ஆசிரியர்களும் ஒரு ஜெடுவால் கொடுத்தாச்சு. என்னன்னா, இப்போ ஜெடுவால் வந்து திங்கட்கிழமை என்றால் மலாய், செவ்வாய்க்கிழமை தமிழ், அப்புறம் புதன்கிழமை இங்கிலீஷ், அப்புறம் மேத்ஸ், அறிவியல். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு நம்ம பிரிச்சாச்சு. இப்போ திங்கட்கிழமை ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, 2ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு இருக்கும் அந்த அன்னைக்கு மலாய் சம்பந்தமான விஷயம், மலாய் சம்பந்தமான நோட்ஸ், கேள்விகள் என்ன இருந்தாலும் சரி, கூகுள் மீட்ல கன்வர்சேஷன் நடத்தலாம், எதா இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை அவங்க வந்து பாஷா மலாய் பத்தி அவங்க ஓட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பாஷா தமிழ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ உள்ள வந்து பிகேபி இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு முறை வழிமுறை. ஸோ இது வந்து எங்களோட கிளாஸ் ரூம். இதுக்கடுத்து நாங்கள் வந்து எங்கள் பள்ளியில் வந்து இஆர்பிஹெச். ஸோ இதுதான் சார். ஸோ இஆர்பிஹெச் SC ஸ்லிம் ரிவர். ஸோ நாங்கள் அதில் வந்து நாங்களோட இஆர்பிஹெச் வந்து எங்களோட பாட லெசனை வந்து நாங்கள் வந்து இஆர்பிஹெச் மூலயமா நாங்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூமை தான் நாங்கள் பதிவிறக்கம் செய்கிறோம். ஸோ இது வந்து எங்களோட உதாரணத்துக்கு இது வந்து எங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் இஆர்பிஹெச்சோட டீச்சர்ஸோட திங்கட்கிழமை நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அசைன்மெண்ட் மூலயமா தான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து நம்ம அனுப்புவோம். நாங்கள் இதில் தான் ஸோ அடுத்தது வந்து இது நான் செய்த 6ஆம் ஆண்டிற்கான மேத்தமெட்டிக்ஸ் எத்திக்ஸோட யூபிஎஸ்ஆர். இந்த கூகுள் கிளாஸ் ரூம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்மளோட பள்ளிக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வட்டாரம், அது நம்ம மாநிலம், ஒரு மலேசியா உள்ள எல்லா தமிழ் பள்ளி மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி இதில் நுழைந்து இது உள்ள கிளாஸ் ஒர்க் இதில் வந்து நிறைய கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ இதில் அவங்க டிஎஸ்டிபி இருக்கும், மோடியல் இருக்கும், நம்மளோட குயிசஸ் போட்டிருப்போம், காஃபோர்ட் குயிசஸ், ஸோ கூகுள் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ பிடிஎஃப் செட்டும் இருக்கும் இதில். ஸோ இதில் வந்து ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி அவங்களோட இணைந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கு, அதில் எடுத்து அவங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் சார் எங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கிறதுனால ஒரு ஷேரிங் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த கூகுள் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுல. ஸோ என்னது அதான் நினைக்கிறேன் சார். நன்றி சார். ஓகே ஐயா, திரு சசிகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சதீஷ்குமார் ஓகே, சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இன்னொரு ஆசிரியரை நான் அழைக்க விரும்புகின்றேன். செம்மூர் தோட்டத்தால் பள்ளியினுடைய ஆசிரியர் திரு சசிகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவரும் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் தொடர்பாக நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியர், மிக சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார். ஐயா திரு சசிகுமார் அவர்களே வாங்க. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதா? ஐயா வணக்கம், கேக்குது ஐயா, சொல்லுங்க ஐயா. ஓகே, முதல்ல வந்து நான் வந்து நம்ம ஐயா திரு சுபசர்குணன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஓகே, ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எல்லாரும் ஆசிரியரோட வாழ்க்கையில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்ததாக வந்து ஆசிரியர் திரு நாகலிங்கம், ஆசிரியர் மேகவர்ணன், ஆசிரியர் சுந்தர், இவங்கெல்லாம் வந்து நிறைய இன்புட் வந்து ஆசிரியர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த இன்புட் எல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு கேட்டது மட்டும் இல்லை, பார்த்தது மட்டும் இல்லை, இதை வந்து அன்னாடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் நம்ம பள்ளி அளவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா, கேபிஎம் வந்து போர்ட்டல் டிஜிட்டலில் நீங்கள் வந்து உருவாக்குனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து லாஸ்ட் இயரே வந்து உருவாக்கிட்டாங்க இந்த போர்ட்டல் டிஜிட்டலில். நீங்கள் அப்போ பார்க்கும் போது நம்ம இந்த வருடம் தான் வந்து அதில் வந்து மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆகையில் முதல்ல
கல்வி அமைச்சுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா வந்து கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமா வந்து நிறைய பயன்கள் இருக்கு. அது வந்து நம்ம 3 மோடரேட்டர்ஸ் 3 ஜெயு வந்து ப்ரெசென்ட் பண்ணும் போதே அது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதையும் வந்து ஆசிரியர்கள் வந்து கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததா வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் பள்ளி, முக்கியமா தமிழ் பள்ளியை பத்தி நான் பேச விரும்புறேன். தமிழ் பள்ளி நம்மளோட கல்வி தரத்தை வந்து நம்ம ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷனுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் லெவல்ல வந்து கூகுள் கிளாஸ் ரூம் யூசேஜ் வந்து இப்ப வரைக்கும் நான் இப்ப செக் பண்ணதுல வந்து மலேசியா வந்து 2வது இடத்துல இருக்கு. அப்ப இது எல்லாம் வந்து நம்ம ஆசிரியர்களோட உழைப்பு தான், முழுக்க முழுக்க ஆசிரியர்களோட உழைப்பு. அடுத்ததா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெபினார் வந்து நம்ம ஐயா சுபசர்குணன் ஏற்படுத்தி உருவாக்கி அவரோட முயற்சியில உருவாக்குனது. இது வந்து பொதுவா நிறைய பேருக்கு, எனக்கே வந்து ரொம்ப தெரியாம இருந்துச்சு. வெபினார் செய்யறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து அதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு புது நாலேஜா இருந்துச்சு. அந்த வகையில வந்து ஐயா திரு சுபசர்குணன் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்கள் மோடரேட்டர்ஸா இருந்த அனைவருக்கும் இந்த வேலையில நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களோட பங்களிப்பும் அவர்களோட ஆர்வமும் வந்து அதிகமாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதாவது மாணவர்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூமை பயன்படுத்தி ஆசிரியர்கள்ட்ட வந்து கேள்விகள் கேட்கிறாங்க. சார், எங்களுக்கு இன்னும் பயிற்சிகள் கொடுங்க, டீச்சர் எங்களுக்கு இன்னும் பயிற்சிகள் கொடுங்க, எங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மாணவர்கள் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேல நம்ம சொல்லிக் கொடுக்கறதையும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி, அதாவது குறிப்பாக கூகுள் கிளாஸ் ரூமை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கறதுலயும் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு இருக்காங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல. ஆக மேற்கொண்டும் கூகுள் கிளாஸ் ரூம்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட மாணவர்களோட தரத்தை வந்து இன்னும் உயர்த்தலாம். ரெண்டாவது வந்து மாணவர்களோட அடைவு நிலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பாசிட்டிவா முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே தான் போகுது. ஆக இது வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கிற ஒரு விஷயமே தவிர இதை வந்து ஆசிரியர்கள் வந்து நல்ல வகையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இறுதியாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா திரு சுபசர்குணன் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும், மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி திரு சசிகுமார் ஐயா அவர்களே. இன்னும் இருவர் இருக்கின்றார்கள். ஐயா சசிகுமார் அவர்கள் மிக சரியான கருத்துக்களை தெரிவித்தார். இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு தகவல். இன்றைக்கு புரவம் வலைப்பதிவுல நம்முடைய சசிகுமார் ஐயா இப்ப சற்று முன்னர் பேசினார் இல்லைங்களா, அவருடைய கூகுள் கிளாஸ் ரூம் தொடர்பான 16 நுட்பங்கள் அப்படின்னு ஒரு காணொலியில 16 வீடியோஸ் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து இன்றைக்கு நம்ம புரவம் பிளாக் ஸ்பாட்ல பதிவேற்றம் செய்ய போகின்றேன். நான் எல்லாருக்கும் லிங்க் அனுப்பி வைக்கிறேன். தயவு செய்து இந்த 16 வீடியோவும் நீங்க பாருங்க. நிறைய நுட்பங்களை திரு சசிகுமார் சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய பயிற்றுனர்கள் 3 பேர் சொல்லி கொடுத்தது செய்திகளை போல இன்னும் ஆழமாக நம்ம அந்த காணொலியில தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, அடுத்தவராக தன்னுடைய பள்ளியில இந்த கூகுள் வகுப்பறை வழி நடத்தி அதனுடைய பயன்கள் எப்படி இருக்கிறது, மாணவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்து அந்த பட்டறிவை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக குரோ தமிழ் பள்ளியைச் சேர்ந்த துடிப்புமிக்க இளம் ஆசிரியை செல்வி சீதாலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சீதாமா. ஓகே சார், வணக்கம் ஐயா. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளி இலிருப்பு கற்றல் எவ்வாறு நடந்து வருகின்றது என்பதனை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஐயா திரு சர்குணன் அவர்களுக்கு நன்றி. எங்கள் பள்ளியில் முதலில் தலைமை ஆசிரியர் அறிவுரையின்படி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி கால அட்டவணை கொடுக்கப்பட்டது. ஆசிரியர்கள் அனைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப நாள்களை அவரவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். நேரம் வந்து பிளெக்சிபிள் சார். ஸோ ஆசிரியர்கள் வந்து வசதிக்கு ஏற்ப செய்து கொண்ட நேரத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. பிறகு வந்து ஆசிரியர்கள் வந்து நேரலை வகுப்பறை வந்து கூகுள் மீட், ஹேங்அவுட், ஜூம், ஸ்கைப். ஏன்னா நம்ம சில மாணவர்கள்ட்ட வந்து சில ஆப்ஸ் வந்து பயன்படுத்த முடியாதனால மாணவர்கள் வசதிக்கு ஏற்ப ஆசிரியர்கள் வந்து நேரலை வகுப்பறை செய்து வருகிறோம். ஓகே, அனைத்து ஆசிரியர்களும் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் வந்து பயன்படுத்துகிறார்கள். தொடர்ந்து மாணவர்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பிலும் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. மாணவர்கள் வந்து எந்நேரத்திலும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுறாங்க. பிறகு வந்து அனைத்து ஆசிரியர்கள்ட்டையும் வந்து அனைத்து மாணவர்களிடமும் வந்து இணைய வசதி இல்லாதனால
நாங்கள் வந்து நகல் எடுத்து அந்த படிவத்தை வந்து பள்ளி காவலர்களிடம் ஒப்படைத்து விடுகிறோம். அருகாமையில் உள்ள ஆசிரியர்கள் வந்து உதவி செய்யறாங்க. பிறகு வந்து பெற்றோர்கள் தகவல் தெரிவித்த பின் பெற்றோர்கள் வந்து அதை கொண்டு போயிட்டு மாணவர்கள்ட்ட கொடுக்குறோம். ஸோ இதை தவிர்த்து வந்து கூகுள் ஃபார்ம், இட் பசல், ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ ஆகியவற்றை வந்து மாணவர்கள் வந்து புதிர் கேள்வி செய்யப்படுகிறது. இதை தொடர்ந்து சார் நாங்கள் வந்து இணை பாடங்களும் வந்து நடத்தி கொண்டு தான் வருகின்றோம். இப்போ நன்னெறி கல்வி, ஆர்பிடி இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஃபோலியோ, இப்போ சிஜாரான்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்கள் வந்து ஃபோலியோ செய்கிறாங்க. ஆர்பிடி அப்போ மாணவர்கள் வந்து வீட்டை சுத்தம் செய்தல், அதை வந்து படம் எடுத்து காணொலி எடுத்து ஆசிரியர்களுக்கு அனுப்புறாங்க. அது தொடர்ந்து பள்ளி நடவடிக்கைகள் வந்து நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனல் ஐசிடில வந்து ஒளிப்பதிவு செய்து வருகிறோம். பிறகு ஆசிரியர்கள் வந்து சார் உதாரணத்திற்கு வந்து ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து தலைமை ஆசிரியருக்கு வந்து எங்களோட கற்றலை வந்து அனுப்பி வருகிறோம். ஸோ எங்களோட கற்றலை வந்து தலைமை ஆசிரியர் வந்து கண்காணிக்க முடிகிறது. இதை தொடர்ந்து ஆசிரியர்களோட கற்றல் வந்து குறிப்பீடை வந்து எளிமைப்படுத்துவதற்காக நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் செய்திருக்கோம். ஆசிரியர்கள் வந்து சூஸ் பண்ணா வந்து அந்த பாடத்தை வந்து அவங்களால வந்து தலைமை ஆசிரியருக்கு பிறகு வந்து அனுப்பி வைக்க முடிகிறது. இதை தவிர்த்து மாணவர்களோட பங்களிப்பும் வந்து மிகவும் வந்து மாணவர்கள் வந்து ஆர்வமாக கலந்து கொள்கின்றனர். ஸோ அவ்வளவுதான் சார். ஸோ ஆசிரியர்களோட இதை வந்து தலைமை ஆசிரியர் படிக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி வந்து மாணவர்களும் வந்து ஆசிரியர்களோட நேரடி தொடர்பு கொண்டு எங்களோட இதையும் வந்து செய்து வருகிறார்கள். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் சார் ரொம்ப வந்து ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி கற்றல் சிறப்பாக நடக்க வந்து மேலும் ரொம்ப வந்து துணை புரிகிறது. ஓகே, நன்றி ஐயா. நன்றி செல்வி ஆசிரியர் செல்வி சீதாலட்சுமி அவர்களே. இனி இறுதியாக ஒருவருடைய கருத்து நம்ம கண்டிப்பா கேட்டாகணும். தொடக்கத்துல தலைமை உரை பேசினாரு சாரு. கடந்த 2 மணி நேரமா நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னாரு. இருந்தாலும் கூட இந்த ஆசிரியர்கள் இவ்வளவு 150 ஆசிரியர்கள் நம்ம எட்டி பிடித்து விட்டோம். இந்த 150 ஆசிரியர்களை கலந்து கொண்ட இந்த பயில் காலத்தில் நம்முடைய ஐயா திருவாளர் அர்ச்சுனன் அவர்கள் இப்போது வரைக்கும் நம்முடைய லைன்ல இருக்காங்க. அவருக்கு மிக்க நன்றி. நம்ம இங்க நடந்தது எல்லாத்தையும் அவர் நேரடியா பார்த்துருக்கிறாரு. இது எவ்வளவு பயனா இருக்கும் அப்படின்னு அவருடைய கருத்துக்களை இங்கே 1 நிமிடத்தில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஆக இந்த இயங்கலை கலந்து கொண்டமைக்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நான் பார்க்கின்ற பொழுது இது வந்து ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு. இந்த கூகுள் வகுப்பறை சோதனை வந்து சமுத்திரத்துல கொஞ்சம் ஓரமா நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க போல தெரிகிறது. ஆக இதோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து பல ஆசிரியர்களை முன்வைத்து இன்னும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து நம்முடைய பள்ளியில் இருக்கின்றார்கள். அவர்களையும் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்து சிறந்த முறையில் எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்பை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது சற்று முன்பு இந்த இயங்கலை பயில் களத்தை வழி நடத்திய 3 ஆசிரியருக்கும் நன்றி. கருத்துக்கள் கூறிய ஆசிரியர்கள் நன்றி. ஒன்று மட்டும் தெரிகிறது நன்றாக, அதாவது நம்முடைய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், அதுவும் குறிப்பாக இந்த இளம் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப சீரிய முறையில் துடுப்புமிக்க முறையில வந்து தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியை பாராட்டி வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வது முக்கிய மகிழ்ச்சி அடைகின்றன. அவர்களுடைய செயல்பாடு இன்னும் மேலோங்க வேண்டும். குறிப்பாக இப்பொழுதெல்லாம் நம்ம வந்து மாவட்டம் மாநில ரீதியில் இல்லாம அனைத்துலக ரீதியில வந்து கொடிகட்டி பறக்கின்ற ஒரு சூழலை இருக்கும் பொழுது உண்மையிலே அது வந்து பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. நம்முடைய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த முறையில் இன்னும் மேலோங்க வேண்டும். அதே வேளையில் குறிப்பாக ஒரு வேண்டுகோள், குறிப்பாக இந்த இணையம் வழியா அல்லது மின்கற்றல் பெறாத மாணவர்களுக்கு சற்று முன்பு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, அவர்களுடைய பயிற்சிகள் எல்லாம் வந்து காவலர்களிடம் கொடுத்து பிறகு பெற்றோர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அது எல்லா இடத்துலையும் அந்த வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம், நடமாட்டு கட்டுப்பாட்டை மீறியதால் பிறகு நமக்கு அபராதம் தான் கிடைக்கும்.
ஸோ அவையும் சற்று கருத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரியர்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வேலையிலே கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கிறது. குறிப்பா இந்த இளம் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்முனைப்பையும் ஒரு உற்சாகத்தையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி ஐயா. இறுதியாக மேலும் ஒருவர் 1 நிமிடம் மட்டும் வாய்ப்பு. நம்மோடு டாக்டர் தனேஷ் இருக்கின்றார். தொழில்நுட்பத்துறையில மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சில கருத்துக்கள் 1 நிமிடத்தில் மட்டும் நாம் இங்கே பதிவு செய்ய அழைக்கின்றோம். ஐயா. வணக்கம் ஐயா. வாய்ப்பு வழங்கிய ஐயா சுகுணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. முக்கியமா இந்த நேரத்துல வந்து நம்முடைய ஜேயு மூவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டத்தில் இந்த வெபினார், இந்த இயங்கலை ரொம்ப முக்கியமான ஒன்றாக ஆசிரியருக்கு விளங்குகின்றது. கண்டிப்பாக ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டு நல்ல பயன் பெற வேண்டும். சுந்தரையா சொன்னது போல பார்த்தீங்கன்னா, ஒத்தல் லேர்னிங் கேபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் ஃபார் டீச்சர்ஸ். நீங்கள் வெளியே போய் தேட வேண்டாம், அனைத்துமே அந்த ஒரு இடத்துல இருக்கின்றது. தினமும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது தெரிந்துவிடும். மிக மிக சுலபமான செயலிகளும் சரி, அதனுடைய வலைத்தளங்களும் சரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி உங்களுடைய கற்றல் கற்பித்தலை நீங்கள் மேற்கொண்டாலே போதுமான ஒன்று. நிச்சயம் மாணவர்கள் எந்த சூழ்நிலையாவது அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு உள்ள வந்துருவாங்க. ஏன்னா இது அனுபவபூர்வமாக நான் இப்பொழுது என் பள்ளியில் செய்து கொண்டிருக்கின்றேன். என் மாணவர்கள் எப்படியாவது இது பண்ணி அவங்க லாகின் பண்ணி பாடம் செய்யும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சி கொடுக்கின்றது. அவங்களுடைய பாடத்தை அவங்க வந்து மீண்டும் மீண்டும் செய்வதற்கும் அவங்களுடைய பிழைகளை திருத்திக் கொள்வதற்கும் இந்த மின் கற்றல் பெருவழி செய்கின்றது என்பதை நிலைநிறுத்துகின்றேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா சுகுணன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா திரு தனேஷ் அவர்களே. இறுதியாக நம்முடைய பயிற்றுனர்கள் 3 பேருக்கு 1 நிமிடம் வாய்ப்பு. ஆளுக்கு 1 நிமிடம் உங்களுடைய பங்குலுங்க உங்களுடைய நிறைவுரையை வழங்குமாறு பயிற்றுனர்களை அழைக்கின்றேன். முதலில் திரு மேகா அவர்கள். நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் வந்து ஆசிரியர் நம்மோட இருந்தார்கள். இது பார்த்தோம் போனோன்னு இல்லாம அவங்க வந்து இதை வந்து இந்த காலகட்டத்துல முக்கியமா இதை அமல்படுத்தணும். அவங்க இதை அமல்படுத்தினாதான் இப்போ வந்து அவங்களால வந்து கல்வியை வந்து மாணவர்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை அவங்க அனுப்பிட்டு மாணவர்களுக்கும் அவங்க வந்து வழிகாட்டலைன்னா இந்த கல்வி வந்து அப்படியே பின்தங்கிவிடும். மாணவர்களுக்கும் அந்த இந்த நடமாட்டு கட்டுப்பாடு காலகட்டத்தில் ஏற்கனவே வந்து பள்ளியில நேரடி கல்வி வந்து மேமா தடைப்பட்டுருச்சு. இப்போ இந்த மின்னியல் கல்வி மூலமா தான் அவங்க கொண்டு சேர்க்க முடியும். இப்போ ஆசிரியர் வந்து தன்னை அவங்க வளர்த்துக்கலைன்னா மாணவர்கிட்ட அவங்க வந்து கல்வி அந்த டைம்ல வந்து சரியா கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ அந்த ஆசிரியர் வந்து தயவு செஞ்சு இது வந்து இந்த கல்வி முறையை வந்து தயவு செஞ்சு பயன்படுத்த சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி திரு மேகா. தொடர்ந்து திரு சுந்தரையா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி வழங்கி உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு ஆசிரியர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த தொழில்நுட்பத்துறையில் மிக சிறப்பாக செய்யணும்னு என்னுடைய ஆசை. மேலும் மேலும் தமிழ் பள்ளிகள் இத்துறையில் இன்னும் சிறப்பாக மாணவர்களுக்கு போய் இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அதுக்காக நம்ம முயற்சியில இறங்குவோம். சரியா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி திரு சுந்தர். இறுதியாக நம்முடைய இன்னொரு பயிற்றுனர், இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பயிற்றுனர் நமக்கு. இந்த ஐடியாவை முத த்ரோ பண்ண ஒருவர் நம்முடைய ஐயா திரு நாகா அவர்கள். அதுக்கு பிறகுதான் நாங்க சந்திச்சு இது எப்படி செய்யலாம், அதாவது சந்திச்சு அப்படின்னா ஆன்லைன்ல சந்திச்சு பேசணும் எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்படி ஒரு வடிவம் உருவாகி இருக்கிறது. இதுல சில குறைபாடுகள் இருக்கலாம், அடுத்தடுத்து இன்னும் சிறப்பாக நம்ம செய்ய முடியும். அந்த வகையில நமக்கு பேருதவியாக இருந்து இன்னைக்கு இதை ஹோஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு இதை வெற்றிகரமாக நடப்பதற்கு நமக்கு பெரிய உதவியாக இருந்த திரு நாகா அவர்கள். ஐயா அவர்களை 1 நிமிடம் பேச அழைக்கின்றேன். நாகா. நன்றிங்க சார். முதலில் நான் ஆசிரியர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர்கள் நாங்கள் ஏதோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இப்போ இது நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு எங்களை எப்பொழுது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து வீடியோஸ் இருக்குது நிறையா.
இப்போ நம்ம இந்த பேசுகிற வீடியோஸாக இருக்கட்டும், இன்னும் பல வீடியோஸ் வந்து நான் வைத்திருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வீடியோஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இன்னும் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஸோ ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு. நான் ஒரு தேசிய பள்ளி ஆசிரியர் என்பதனால தமிழ் பள்ளிக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. நான் படித்தது தமிழ் பள்ளி, அதனால தமிழ் பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் ஆசிரியராகவே வேலைக்கே வந்தேன். ஆனால் என்னை வந்து தேசிய பள்ளியில் போட்டாங்க. இருந்தாலும் இந்த மூலமாவது ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் போங்க. அங்கே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அங்கே நான் வந்து உங்களுக்கு பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இன்னும் நற்சான்றிதழ் பெறுவதற்கு ஆசிரியர்கள் யாரும் பதிவு செய்யவில்லை என்றால் இந்த சேட் பாக்ஸில் போய் பாருங்க. நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அங்கே போய் உங்களுடைய நற்சான்றிதழ்களை பெறுவதற்கான பாரத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அவ்வளவுதான் ஐயா. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி திரு நாகா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் விடைபெற இருக்கின்றோம். விடைபெறுவதற்கு முன்பதாக இன்றைய இந்த இயங்கலை பயில்களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வழிகளிலும் நமக்கு உதவியாக இருந்து இந்த பயில்களத்தில் கலந்து கொண்ட பேரா மாநில தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவரும் தேசிய தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவருமாகிய ஐயா திருவாளர் அர்ஜுனன் பொனியாண்டி அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்ததாக பிபிடி மஞ்சோ தகவல் தொழில்நுட்ப அதிகாரி ஐயை திருமதி பரிமலா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று முக்கியமாக நமக்கு உதவி செய்த 3 பயிற்றுனர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்கள் 3 பேர் இல்லை என்றால் இன்றைய இந்த இயங்கலை பயிற்சி நடந்திருக்காது. அவங்க 3 பேரோட அந்த ஐடியா, அவர்களுடைய அந்த பகிர்வு, அவர்கள் கொடுக்க விரும்பிய அந்த செய்தி மிக சிறப்பு. நல்ல முனைப்பு, நல்ல உழைப்பு அவர்களிடம் இருக்கிறது. நம் சமுதாயத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்க 3 பேருக்கும் இருக்கு. அவங்க 3 பேர் மட்டும் இல்ல, இன்னும் பலரும் அப்படி இந்த குழுவில் இருக்குங்க. நாம் எல்லாரும் நம்முடைய அறிவையும் நம்முடைய திறனையும் நமக்கு தெரிந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அது பெரிய அளவில் வெற்றி பெறும். அந்த வகையிலே இந்த 3 பயிற்றுனர்களுக்கும் நான் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இன்றைக்கு இந்த சந்திப்பிலே ஆசிரியர்கள் மட்டுமல்ல, தலைமை ஆசிரியர்கள் சிலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். நான் பட்டியலில் பார்த்தேன். தலைமை ஆசிரியரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக 154 ஆசிரியர்கள் இதிலே இன்று இணைந்திருந்தார்கள். அந்த 154 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 11:30 நாம் எல்லாம் விரும்புபவர்களை விடைபெற்றுக் கொள்ள சொல்லலாம் என்று தெரிவித்திருந்தேன். அதற்கு பிறகும் கூட இப்பொழுது வரையில 100 ஆசிரியர்கள் நம்மோடு 90 ஆசிரியர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு தனியாக ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் போனஸ் நன்றியும் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அறிவை பெற்றுக் கொள்கின்ற அந்த தாகத்திற்காக இவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த இயங்கலை பயில்களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய எல்லா நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, விரைவில் வெபினார் 2 இயங்கலை பயில்களம் 2 தொடர்பான அறிவிப்பு விரைவிலே வரும். அதிலும் பலரும் ஆசிரியர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த பேரா மாநில தமிழ் பள்ளி இயங்கலை பயில்களம் 1வது இயங்கலை பயில்களத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி. இதில் ஏதேனும் குறைகள் தவறுகள் இருப்பின் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வையுங்கள். திருத்திக் கொள்ளுகின்றோம். வருங்காலத்தில் மிக சிறப்பாக செய்வோம் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு வழங்கி, உங்களிடம் கேள்விகள் இருந்தால் அதையும் அனுப்பி வையுங்கள். விரைவில் அதற்கான பதில்களை சொல்லுவதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்ய முடியுமா என்று பார்க்கின்றோம். மீண்டும் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அடுத்த வெபினார் 2 சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அழுத்துங்க. இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு வேற என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அந்த வீடியோக்களை உங்களுக்காக கண்டிப்பாக நான் செய்து போடுறேன்.
இந்த ட்ரிக்ஸோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.